Okay, ich mache nochmal für alle Mic-Test. Wir können ja anfangen. Willst du mal singen? இல்லை முதல் நான் அதை பீப் பண்ணுறேன் சரியா? ஓகே, வணக்கம் எல்லாருக்கும். எங்களோட செகண்ட் எபிசோட் ஆஃப் திஸ் பாட்காஸ்ட் கால்ட் எபிக்னோசிஸ். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்காம டைரெக்டாக இந்த செகண்ட் எபிசோடுக்கு வந்திருந்தீங்கண்டா நாங்கள் உங்களை கைண்ட்லியாக ரிக்வெஸ்ட் இது பின்னிங்கி நாங்கள் உங்களை கைண்ட்லியாக ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் வந்து முதல் எபிசோடை பார்த்துட்டு வாங்க. அந்த முதலாவது எபிசோடில் நாங்கள் உங்களுக்கு இந்த எங்களோட பாட்காஸ்டோட பேர் எபிக்னோசிஸை பற்றி ஒரு விளக்கத்தை தருவோம். வேறு அநேக கணக்கு நல்ல காரியங்களை பற்றி பேசியிருந்தாங்க. வேறு எங்களையும் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதனால் அது ரெண்டு மறந்துட்டீங்க. லோகோவை பற்றி சொல்லவில்லை, அதை ஒருக்கா சொல்லிவிட்டாண்டால் இந்த லோகோ ஆமாம். நாங்கள் வந்து நினைக்கிறேன் ஜூலை மாதம் இல்லை ஜூன் இந்த பாட்காஸ்ட் பிளான் பண்ணிக்க இந்த லோகோ செஞ்சுனாங்க. அப்போ நீங்கள் செஞ்சீங்க. ஓ சரி, ஓகே, தேங்க்யூ ஃபார் த ரெக்கக்னிஷன் கிரெடிட்ஸ். அப்போ இந்த லோகோ நாங்கள் டிசைன் பண்ணி சைனாக்கு அனுப்பினாங்க. சில பேருக்கு தெரியும், எல்சி சைன் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபேக்டரி. அவங்கள்ட்ட இதை ஆர்டர் பண்ணி எடுத்துனாங்க. இங்கே ஸ்வீஸில் தெரியுமா? எங்கள் ஸ்வீஸில் ஜெர்மனியில் இதுக்கு விலை கட்டுறதுக்கு எவ்வளோ கேட்டாங்க வந்து எனக்கு சொன்னீங்க. ஸ்வீஸில் 500 ஃப்ராங்க், டொச்லாண்டில் இந்த ஜெர்மனியில் 400 ஃப்ராங்க். நீ எந்த சர்ச்சுக்கு போகிற? நீ ஓ சைனாவில் இதை ஆர்டர் பண்ண எவ்வளோத்துக்கு தெரியுமா? 4 ஃப்ராங்க். ஓகே ஓகே, சைனாவில் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஷிப்பிங் எல்லாம் சேர்த்து 160 ஃப்ராங்க் வந்துச்சு. பரவாயில்ல, வடிவாக செஞ்சுக்கிறாங்க. அதான் நீங்கள் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு கை தட்டு தெரியுமா அவனுக்கு? அவனு தெரியும். ஓகே, அவர் படத்தை நாங்கள் ஒரு இங்கே ஃபெய்ட் இன் பண்ணுறோம். யா, நீங்கள் வந்து முதல் எபிசோடை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன். நாங்கள் முதல் எபிசோட் செய்யக்குள்ள சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் உருவாகினது. கேமராக்கள் வந்து திடீரெண்டு ரெக்கார்ட் பண்ணுறது நிப்பட்டிட்டு இல்லாட்டி யோஷுவா நாங்கள் அரவாசியில் தான் கண்டுனாங்க. அதுக்கு எங்களை மேனேஜ் கொள்ளுங்க. நாங்கள் வந்து அதை எப்படியோ திருத்திருக்கிறோம். இந்த செகண்ட் எபிசோடில் நான் நம்புறேன் அது வந்து எல்லாம் கொஞ்சம் சரியாக வருமுண்டு. அதனால் உங்களோட வீட்டு பிள்ளையெல்லாம் நினைச்சு அவங்கள மேனேஜ் கொள்ளுங்க சரியா? யா, எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம். யா, நான் நல்லா இருக்கேன். ஆண்டவர் இருக்கிறாங்க. ஓ சூப்பர். நீங்கள் அப்படிதான். ஆமாம். நீங்கள்? ஆமாம். நானும் நல்லா தான் இருக்கிறேன். ஒரே நல்லா தான் இருப்பேன். என்ன சாப்பிட்டீங்க அன்றைக்கு? அன்றைக்கு மத்தியானம் ஒரு பானுக்குள்ளே கோழி இறைச்சி போட்டு தந்த சாப்பிட்டேன் நான். ஸ்னிட்சல் ப்ரோத். பிறகு இரவு சாப்பாடு பீட்சா சாப்பிட்டேன். நாங்கள் முதலாவது எபிசோடு எடுக்க சொல்லி கொடுத்துட்டான். பரவாயில்ல. யா, அதுக்கு வரைக்கும் மெக்டானல்ஸில் ஒரு சீஸ் பர்கர் பண்ணி சாப்பிட்டேன். பரவாயில்ல, நீ 3 சாப்பாடு சொல்லலாம். நீங்கள் எபிசோட்ல நீங்கள் மெக்டானல்ஸ் பீட்சா வேறு ஸ்னிட்சல் ப்ரோ. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? உன்னோட சேர்ந்து பீட்சா. ஓகே. அதுக்கு முதல் உபவாசமா? அதுக்கு முதல் வேலை இடத்துல ஸ்கூலில் சாப்பிடு. என்ன சாப்பாடு? சலாத். சலாத்தண்டா அந்த இலைகள் தான். எப்படி இலகுலை நூடுல்ஸ். அது ஸ்பகேத்தி மாதிரியா இல்லை இல்லை பெண்ணை? என்ன சோஸோட? சோஸ் நான் எடுக்கலை. நான் வந்து சூப்பை எடுத்தேன். சூப்பர். குடலுக்கு எப்படி இருக்குது? கரோத்தையும் இது இஞ்சி கேரட்டும் இஞ்சியும் சூப்புக்குள்ளே
சூப்பர். ஜெஸ் நீங்கள் என்ன சாப்பிடுறீங்க? காவியா. மத்தியானம் நான் வந்து ஒரு கேரி ஒன்று செய்தேன். நான் மத்தியானத்தில் நான் ஓடி திரியல காரோட திரிஞ்சினான். அப்போ நான் ஒரு சின்ன ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டேன். என்னத்தோட? முழுக்க த்ரொக்கன் ஃப்ளைஷ், காஞ்சரிச்சி, இந்த சூப்பு இல்லை, கொஞ்சம் இந்த டார்க் சூப், வைன் கலர் சூப். அப்படி உங்களுக்கு எங்கே தெரியுமா என்ன கலர்? அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கு அடிக்கடி சும்மா கெஸ்ட்டுக்கு பேண்டி மேன் மாமா மேன் என்ன யோசிக்க போகிறாங்களோ தெரியாது. அவங்க நல்லது தான் யோசிப்பாங்க. நீ சமைக்கிறதுக்கு தானே பாவிக்கிற. நீங்கள் என்ன யோசிக்கிறீன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. யோசிவா நீ என்ன சாப்பிடு? நீ மத்தியானம் வந்து சாண்ட்விச்சும் என்னத்தோட? சலாமியோட. த்ரொக்கன் ஃப்ளைஷ் சொல்லல, ஃப்ரெஷ்ஷாக ஒட்டி கிட்ட வந்து கதைங்க. வேலை இடத்துலையா? ஓ அதற்கு சொல்லுவோம் எல்லாரும். என்ன வேலை செய்றீங்க? அவருக்கு சொல்லுங்க என்ன வேலை செய்யறேன். நான் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி டாக்டர் டிகிரி ரெண்டெல்லாம் எடுத்து அப்படி டாக்டர் இல்லை, அவர் இன்னும் ஒரு நல்ல ஜாப் செய்கிறார். எல்லாம் முடிஞ்சா எல்லாமே முடியும். ஓகே, வேற சொல்லுவோம், பார்ப்போம். வேறு வேலை சொல்லுவோம். அது த்ரில்லிங்காக போகிறது. சில வேலை நீங்களே போய் பார்ப்பீங்க. நீங்கள் போய் பார்ப்பீங்க, போனால் பார்க்க மாட்டீங்க. ஓகே, வேலையை பற்றி சொன்னீங்களா? என்ன வேலை? இல்லை நாங்கள் சொல்லல. அடுத்த எபிசோட்ல இந்த ஷோ எங்களை குறிச்சு இல்லை, எல்லாம் தர குறிச்சு. யா, முதல் எபிசோட் சேர்ந்து நீங்கள் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? கிட்டடி நடந்த கடை நாள் இல்லைன்னு எப்படி இருந்துச்சு உனக்கு? கொஞ்சம் தொடக்கத்துக்கு தமிழில் கதைக்கிறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நாங்கள் ஜெர்மனில் தான் கூட கதைக்கிறது. ஆனால் வேறு தமிழை கதைக்கிறது யா எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள தமிழில் இடக்கடை வேணும் தானே முஸ்பாத்தியாக கதை கேட்க. அப்போ கொஞ்சம் இங்கே பிறந்து வளர்ந்த புள்ளிய தானே அது கஷ்டம். என்ன தமிழாக்கள் தான் தமிழாக்கள். சரி, நீங்கள் என்ன கேட்டனா எபிசோடு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எப்படி இருந்துச்சு ஜெஸ்ஸே சொல்லுங்க. எனக்கு நல்லா இருந்த. சும்மா நாங்கள் நார்மலாக காய்க்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது தமிழில் காய்க்கிறதுக்கு. ஆனால் அப்படி நாங்கள் சும்மா நார்மலாக இருந்து காய்க்கிற மாதிரி தான். உங்கள் மைக்கு நேராக அப்படி கதைங்க. அப்படி நார்மலாக தான் இல்லை, எனக்கு திருப்பி இல்லை, நீ இப்படி மைக்கின் திருப்பி கதாப்பு அது உங்களுக்கு நேராக இருக்கணும். அது பரவாயில்ல. இல்லை, நான் நினைக்கிறேன் அப்படி ஃப்ரீயாக இருந்தேன். நார்மலாக நாங்கள் சேர்ந்து இருந்து கதைக்கிற மாதிரி. ஆனால் மைக் இல்லாமல் அந்த வீடியோ லைட் எல்லாம் இல்லாமல் தான் வேறு தமிழில் காய்க்கிறேன் சொல்லுவது. உங்களுக்கு? எனக்கும் அப்படி தான். பெர்ஃபெக்ட். சரி, ஓகே. அப்போ நாங்கள் ரெண்டாவது எபிசோடுக்குள்ள போவோம். என்ன இன்ட்ரொடக்ஷன் தேவையில்லை. என்ன நாங்கள் அது முதல் எபிசோடில் பார்த்துட்டோம். அது நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் பார்க்காட்டிக்கணும். அதான் அகெயின் வெல்கம் டு த செகண்ட் எபிசோட். இதில் நாங்கள் அநேக கேள்விகள் எழுதியிருக்கிறோம். ஒன்றுண்டா போகலாம். நாங்கள் வந்து போன எபிசோடில் எபிக்னோசிஸ் அந்த முழு அறிமை கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அறிவை பற்றி பார்த்து நாங்கள் சரியா வேறு எப்படி வேதம் அந்த அறிஞ்சுக்கொண்டு நாங்கள் எப்படி எந்த பாஷையில் எழுதப்பட்டது, எப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணப்பட்டது, எப்படி வெளிப்பாடுகள் வந்ததுன்னெல்லாம் பார்த்து நாங்கள் லைட்டாக. அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நான் சொல்லலை, அது இந்த எபிசோடுக்கு பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சப்ஜெக்டுண்டா கத்தரை குறித்து தெரிஞ்சு வச்சுக்கிறது, தேவனை அல்லாட்டிக்கு தேவனை அறிஞ்சு கொள்வது, தேவன் ஒரு பிதாவாக அவருடைய இருதயத்தை அறிஞ்சு கொள்வது, அதோடைய வித்தியாசத்தையும் அந்த அதுக்கு ஒரு இருக்கிற வித்தியாசத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கிறது அதை பற்றி யாராம் சொல்ல முடியும்? என்ன நினைக்கிறீங்க? சாரி, கேள்வி என்ன? கத்தர் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது, நோயிங் அபவுட் காட், அண்ட் கத்தரை ஒரு பிதாவாக அறிஞ்சு கொள்வது, knowing God or knowing God as a father and knowing his heart.
உங்களுக்கு விளங்க இல்லையா இல்லாட்டி அவர் எனக்கு விளங்க இல்லாட்டி நீயே எனக்கு அப்படியே ஒரு கேள்வி கேட்டுட்டு அப்புறம் மெட்ட கேள்விக்கு சரி ஓகே எப்படி கேட்கலாம் ஓகே யோசிக்க விடுங்க. இப்போ நாங்கள் பைபிளில் வாசிக்கிறோம் சரியா? இப்போ நாங்கள் பைபிளை வாசிக்கிறோம். பைபிளை முதல் வாசிக்கலாம் நாங்கள் அறிஞ்சு கொள்கிறோம் பைபிளில் என்ன எழுதியிருக்கு, தேவனை குறித்து என்ன எழுதியிருக்குன்னு நாங்கள் அறிஞ்சு கொள்கிறோம். ஓகே, இப்போ நாங்கள் அதை வாசித்து சும்மா அப்படி இருக்காமல் நாங்களும் ஒரு 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 முன்னேற்றத்தை அடையணும் தானே வாழ்க்கையில். எப்படி நாங்கள் தேவனை பார்க்குறோம்ட்டு சரியா? இப்போ பேர் இப்போ பைபிள் எழுதியிருக்கிறபடி எங்களுடைய அடையாளம் கிறிஸ்து. ஓகே, எங்களுடைய ஐடென்டிட்டி கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. அது ஏன் அப்படின்றா, கிறிஸ்து இயேசு எங்களுக்காக சிலுவையில் மரிச்சு உயிர்த்தெழுந்த பிறகு அதனால் அதையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணினதால், அவர் இரட்சகரை ஏற்றுக்கொள்ளுனதால் நாங்கள் திருப்பி அவரை பிதா அப்பா என்று அழைக்கிற ஒரு புத்திர சுவீகாரம் கிடைச்சிருக்கு எங்களுக்கு, ஒரு உரிமை சரியா? அதனால் நாங்கள் சொன்ன போனால் தேவன் கர்த்தர் எங்களோட பிதாவாக இருக்கிறார். ஓகே, அப்படி நான் அறிஞ்சிட்டேன்னுண்டா இந்த வாழ்க்கை ஒரு ஒரு நல்ல விதத்துக்கு போகும். ஆனால் நான் வேதத்தை வாசித்து இன்னும் தேவனை ஒரு கடிஞ்சு கொள்கிற இல்லாட்டிக்கு ஒரு அடிக்கிற ஒரு தேவனை பார்த்தேன்னுண்டா நான் எங்கேயோ ஒரு பிளாக்கில் இருக்கிறேன்னு அர்த்தம். ஏன் முக்கியம் நான் தேவனை பிதாவாக அறிஞ்சு கொள்ளணும்? வேற நான் அவரை அப்படி அறியாமல் இருக்கிறதுக்கு அவரை இன்னும் அப்படி ஒரு கடிஞ்சு கொள்கிற தேவனை பார்க்கறதுக்கு என்ன காரணம் என்று நீங்கள் எங்கே நினைக்கிறீங்க? மேபி எப்படி சொல்லலாம்? விளங்கிட்டா? யாரு தொடங்க? யோசுவா யோசிச்சு கொண்டிருக்கிறேன். நீங்கள் தொடங்க. அவர் தான் கொஞ்சம் கிட்ட கதைங்க கேட்குது ப்ரோ. என்ன சொன்னீங்க? அவர் தான் குறைவாக கதைக்கிறவர். யோசிச்சுட்டு கதைக்கிறேன், நீங்கள் தொடங்க. அது நான் நினைக்கிறேன் கூடுதலாக பொதுவாக இப்படி ரெண்டு ஸ்பால்த்த என்ன சொல்கிறேன் பிரிவுகள், ரெண்டு பிரிவுகளில் தான் இருக்கிறது கூடுதலாக சொல்கிறேன். ஸ்பெஷலி கிறிஸ்தவங்களுக்குள்ள கூடுதலாக ஒன்றில் ஒரு பார்வை ஆண்டர் ஒரு ரிக்தர், ஒரு நியாயாதிபதி, இல்லாட்டி ஆண்டர் ஒரு தகப்பனா. கூடுதலாக அதில் தான் நான் காண்ற மாதிரி, எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் எந்த பார்வையில் பார்த்த மாதிரி கூடுதலாக அப்படித்தான் நான் காண்றேன். ஒன்றில் ஒரு நியாயாதிபதி இல்லாட்டி ஒரு தகப்பன். இப்போ அவங்களோட வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலையும் நெடுகளும் அவங்க ஒரு பாதை இல்லாட்டி இந்த பாதைக்கு தான் கூடுதல் போவாங்க. ஒன்றில் எதாவது நடந்தால் ஒரு நியாயாதிபதியை தேடுவாங்க. ஆமாம், எங்கே இருக்கிறார் அவர் சொல்கிறது, நீ தான் சரி, அங்கே போ, நீ தான் பிள்ளை, நீ அங்கே போ, அதைத்தான் இடம் கூட தேடுறாங்க. இப்படியான ஆண்டவர் அப்படி அறிஞ்சு கொண்டிருக்கிற ஆக்கள் இல்லாட்டி ஆண்டவர் தகப்பனை அறிஞ்சு கொண்டிருக்கிற ஆக்களுக்கு தெரியும் தகப்பன் தோல் சுமந்தி அந்த ஒரு தகப்பன் கேட்ட மாதிரி ஒரு அன்பை தார மாதிரி விளங்குதா? அப்படிதான் எந்த பார்வையில் நான் உணர்ந்து கொள்கிறேன். இந்த 2 டைரக்ஷன் இருக்கிறது கிறிஸ்தவங்களில். இப்போ சொல்லல எவ்வளோ பர்சன்டேஜ் இப்படி, எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு நான் சொல்லல மட்டும். அப்படி நான் பார்க்குற விதத்தில் இப்படி சொல்லலாம். நான் ஒரு காலத்தில் நான் நினைச்சேன், நான் ஆண்டவர் ஒரு நியாயாதிபதி தான், அவர் அப்படித்தான். நான் எல்லா பிள்ளைகளுக்கும் அவர் என்னை தண்டிப்பார், என்னை போட்டு அடிப்பார், அப்போ தான் நான் திருந்துவேன் என்று நான் யோசினேன். ஆனால் இப்போ நான் அப்படி யோசிக்கிறேன். இப்போ நான் எனக்கு தெரிய வேண்டாம், ஆண்டவர் என்ற சொந்த தகப்பன், அவருக்கு சரியாக என்னை பற்றி முழுமையாக தெரியும். நான் என்ன பிள்ளை செஞ்சாலும் அது நான் சொல்லலை, நான் எந்த பிள்ளையும் செய்யலாம் உண்டு, ஆனால் எந்த பிள்ளை செஞ்சாலும் அவர் என்னை ஒரு தகப்பன் போல தான் என்னை எடுப்பார். ஒரு அதுக்கு மூலமாக என்ன சொல்கிறேன், நான் ஆண்டவருக்கு முன்னால் நேக்கட்டாக இருக்கலாம், நிர்வாணமா ஏண்டா அவர் என்ற தகப்பன். நியாயாதிபதிக்கு முன்னால் நான் நேக்கிட்ட இருக்கிறேன். நான் நடுகளும் எந்த ஆர்குமெண்ட்ஸ் தான் நடம் போடுவேன் நான் வின் பண்ணுறதுக்கு. பெர்ஃபெக்ட். வேறு எதாவது நியாயாதிபதிக்கு முன்னால் நேக்கிடாக இருந்தால் அடித்து கிழிச்சு முடிச்சிடுவாங்க, ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டாங்க. அவங்க சைக்கட்ரி பாதாளத்துக்கு அனுப்புவேன், பாதாளத்துக்கு அனுப்புவேன்.
நான் வந்து இன்னும் ஒன்று சொல்லணும். நான் அடிக்கடி எழும்பி கேமராவை போய் பார்க்குறேன். ஓகே ஓகே இந்த ரெக்கார்ட் பண்ணாட்டிக்கு ஷாதியாக இருக்கும். அதனால் நாங்கள் குறை நீக்க வேணாம். எங்களுக்கு டெக்னீஷியன்ஸ் ஒருத்தரும் இல்லை, நாங்களே தான் எல்லாம் பண்ணுறோம். ஓகே ரோஷான் பாஸ், நீங்கள் தான் இதை பற்றி தான் டேக்ஸ் இருக்கா உங்களுக்கு? என்ன தீம்? இப்போ நான் கேட்ட கேள்வி இல்லை தீம் அதன் பிறவாரன் அது இன்னும் இல்லை. ஓகே 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 யா நான் நம்புகிறேன். கணக்கு விஷயம் என்ன பிரச்சனைண்டா, இப்போ ஏற்கனவே நாங்கள் ஒரு கூடுதலாக எல்லாரும் பொதுவாக ஒரு மதத்திலிருந்து தான் இயேசு விட்டு வராங்க. ஒன்று இப்போ எங்களுக்கு தமிழாக்கில் எடுத்தால் கூடுதலாக ஹிந்து, இல்லை ஸ்ரீலங்கன்ஸ் என்று எடுத்தால் புத்திஸ்ட், இல்லாட்டி இஸ்லாமில் இருந்து கத்தோலிக்கில் இருந்து சரியா, மற்றது யூத் எல்லாருமே ஏதோ ஒரு மதத்தில் இருந்து, கிறிஸ்டியன்ஸும் அவங்க இப்போ ஒரு மதத்தை உருவாக்கியிருக்காங்க. எல்லாரும் ஏதோ ஒரு மதத்தில் இருந்தால் மாறாங்க சரியா. மதத்தில் இருந்து மதத்தை இயேசு காட்ட வரையில, அதனால மதத்தில் இருந்து வந்துட்டு நாங்களும் மதத்தில் இருக்கிறவரையே இயேசுவையும் மதத்திலேயே இருக்கிற ஒரு கடவுளை போல பார்க்குறோம். அதனால தான் எங்களுக்கு அவரை பிதாவன்றதை விட ஒரு நியாயாதிபதியான கடவுளாக ஏற்றுக்கொள்ள கணக்கு பேருக்கு ஈஸியாக இருக்குது. என்னென்னா அவங்களோட பேக்ரவுண்ட் அப்படி, அவங்களுக்கு கடவுளண்டா இப்படி தான் இருப்பேரெண்டு ஏற்கனவே சின்னத்தில் இருந்தே வளர்ந்துட்டாங்க. அது அப்படி இருந்தால் தான் கடவுளண்டே நம்புகிறாங்க. விளங்குதா? இயேசு சொல்கிற மாதிரி பிதா அவர் என்ன நியாயாதிபதி இல்லை, அவர் எங்கள் பிதா என்று சொன்னால் எங்களையும் சிலுவையிலே அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. யா ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி கலாச்சாரத்தை நீங்கள் சொன்னீங்க சரியா. சில பேர் கலாச்சாரத்திலேருந்து நான் எப்படி கண்டிருக்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன்டா. இப்போ மேபி ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட கலாச்சாரத்தில் ஒரு அப்பாவுக்கு நாங்கள் ஒரு மரியாதையை கொடுப்போம் சரியா. ஒரு மரியாதை என்று சொல்ல இல்லாது, ஒரு அப்பாவை நாங்கள் ஒரு 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 படியில் வச்சுருக்கிறோம் சரியா. ஒரு பொசிஷனில் நாங்கள் கீழேருந்து அப்பாட்ட பார்ப்போம் சரியா. இப்போ நான் நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ ஜெர்மனியில் நாங்கள் அவங்க அப்பாவுக்கு தூவன்னு சொல்லுவாங்க. தூவன்னா தமிழில் நீ சரியா. ஆனால் நாங்கள் நீ என்று சொன்னால் எங்களுக்கு விட்ட கன்னத்தை பற்றி ஒரு அடி தந்துருப்பாங்க. நாங்கள் நீங்கன்னு சொல்லி தான் பழகிருக்கிறோம் சரியா. அது ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுது நாங்கள் எங்கள் அப்பா அம்மாவை வச்சிருக்கிறோம்ண்டு சரியா. கனம் பண்ணுறதால அப்படி சொல்கிறோமா இல்லாடி கனம் அது கனம் என்று சொல்லலாம் சரியா. ஏன்னென்னா நான் அடுத்த மரியாதை என்று சொல்லலை. ஏன்னென்னா இப்போ ஒரு பிள்ளை வளரக்குள்ளே ஒரு வாலிப கட்டத்துக்கு வந்தோம்னா அநேக பேர் அப்பாக்களோட சண்டை பிடிக்கிறாங்க, அம்மாப்போட சண்டை பிடிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு த்ரோட்ஸேம் நீங்கன்னு சொல்லி தான் சண்டை பிடிப்பாங்க. விளங்குதா? அந்த 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 அதில் ஒன்றும் மாறுதில்லை. அதனால நாங்கள் அப்பாவை இல்லாட்டி அம்மாவை இல்லாட்டி முதலாளி, ஷெஃப், மாஸ்டர்ஸ், வாத்தியார் அவங்க எல்லாரையும் ஒரு வச்சிருக்கிறோம் ஒரு படியில். நாங்கள் அவங்களுக்கு முன்னால் வரைக்கும் நாங்கள் ஒரு இப்படி தான் வருவோம். விளங்குதா? ஒரு 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 தாழ்மையோட. ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வீஸ்காரங்களோட கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஐ லெவலில் ஒரே தரத்தில் தான் அப்பா அம்மாவோட பழகுவாங்க. அதனால் அவங்களுக்கும் அப்பாக்களும் உள்ளுக்குள்ளே ஒரு 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 இன்னும் ஒரு நெருக்கமான உறவு கட்டப்படுது. விலங்கு ஒரு இன்டிமெசியான ஒரு ரிலேஷன்ஷிப் கட்டப்படுது. அதை வச்சு நான் சொல்லலாம் ஓகே சில வேளை கலாச்சாரம் இதுக்கு ஒரு காரணம். நான் ஏன் கத்தரை பிதாவா ஏற்றுக்கொள்ள முடியலை, நான் அவர் இன்னும் ஒரு நியாயாதிபதியா இல்லை ஒரு எஜமான பார்க்குறேன். நான் அடிமை. நாங்கள் சொல்லுவோம் தானே கணக்கு பாட்டு பாடுறோம் அடிமை நான் அந்த பாட்டுக்கு நான் உண்மையாக தெரிஞ்சு கொண்டேன்னா அப்படி பாட மாட்டேன். விளங்குது? அதான் எங்களுடைய இப்போ இந்த எபிசோட நாங்கள் கதைக்கிற சப்ஜெக்ட் கல்ச்சர் வெர்சஸ் ஸ்கிரிப்சர். கலாச்சாரமும் வார்த்தையும் சரியா. ஏன் இந்த சப்ஜெக்டை நான் எடுத்தேன்னா இப்போ நாங்கள் அநேக தரம் எங்களோட பழைய சர்ச்சுகள் இல்லாட்டி நாங்கள் வளர்ந்து வந்த சர்க்கிள்ஸில் பார்த்துருக்குறோம். அநேக தரம் நாங்கள் எங்களோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை நாங்கள் இன்டர்ப்ரெட் பண்ணுறோம், எல்லாத்தையும் காட்டுறோம் சரியா. அது உங்களுக்கும் நீங்கள் எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன்.
அது பிழை இல்லை. அது வந்து ஓகே அப்படி நடந்துட்டு நாங்கள் அதில் ஒன்றும் செய்யலாது. நாங்கள் இப்போ குத்தி காட்டி யாரையும் பிழை தேட முடியாது. ஆனால் நாங்கள் வந்து ஒரு வயசில் இல்லாட்டி ஒரு கட்டத்தில் நாங்களாகவே யோசித்து அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது எங்களுக்கு தெரியும் ஓகே அதுலேயும் இதுக்கும் உண்மைக்கும் சத்தியத்துக்கும் அதுக்கும் ஒரு 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 கிளாஷ் இருக்குது. சரியா? ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது. அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதனால் யாரும் நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா சொல்லுங்கள். உங்களுக்கு கல்ச்சர் என்ன, கலாச்சாரம்னா என்ன, நீங்கள் எப்படி கலாச்சாரத்தை டிஃபைன் பண்ணுறீங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். மைக்குக்கு முன்னால் வந்து சொல்லுங்கள். கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லணும். இப்போ அது இப்போ நீங்கள் சொல்லிக்காண்டால் எனக்கு ஒரு இப்போ எக்ஸாம்பிளில் சொல்லுறேன்டா, கத்தோலிக்க முறையத்தில் பார்க்க காலம் முழுவினோட ஜெபம் பண்ணிட்டு தான் விட்டு போகணும். அது ஒரு அந்த ஒரு இதாக வந்துட்டு விளங்குதா, அது வந்து கல்ச்சரை வந்துட்டு. அப்போ அதை வந்து சில இடத்துல வந்து கிறிஸ்தவத்தில் வந்து சொல்கிறது அம்மா அப்பா ஜெபிச்சுட்டு போகணும் காலமே பைபிள் வாசித்து ஜெபிச்சுட்டு போகணும்ன்ட்டு சொல்கிறது சரிதான். அந்த காரணத்தை வந்து சில வேலைகளில் ஏன் செய்யணும்னு அந்த இது வரைக்க பைபிள் வாசனத்தில் சில இடத்துல பார்க்க அதில் கேட்குது. அதில் வந்து காலமேல தமிழை வடிவ சொல்கிறது காலையில் ஆண்டவரை தேடுறது சொல்கிறது தானே. அதில் இல்லாட்டி ஆண்டவரை சமூகத்தில் வந்து நிற்கிறது. அதில் வந்து என்றால் நான் என்ன கண்டு கொண்டேன் என்றால் ஆண்டவர்கிட்ட நாள் ஆண்டவரோட துணங்கேக்க, ஆண்டவர் என்னோட பேச துணங்கேக்க, இந்த நாள் மூலமாக நடக்கிற விஷயத்துக்கு வந்து ஆண்டவர் எனக்கு வந்து ஒரு 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 ஹெல்ப்பராக இருக்கிறார் கன விஷயத்தில். இப்போ சொல்லி பார்த்ததாண்டால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிக்கேண்டா, பொறுமை உனக்கு இன்றைக்கு தேவை என்று சொல்லிக்க காலமே ஆண்டவரோட ஒரு உறவில் இருக்க, அது வந்து வெயில் தரத்தில் சில வேலை சிச்சுவேஷன் வரும். அந்த பொறுமைக்கு வந்து நாங்கள் வந்து அதில் இருக்கணுமென்று நீங்கள் யோசித்து பார்த்தாண்டால், இது வந்து இரவுக்கு வந்து நீங்கள் வந்து தியானம் பண்டைக்கு பைபிள் வாசிக்க அந்த இது வரைக்க காலமே வந்து அந்த பொறுமை இல்லாட்டிக்கு காலமே ஜெபிக்கையில் அப்போ அந்த பைபிள் வாசிக்கையில், ஆனால் பொறுமை இல்லாமல் வேலையில் எல்லாம் பிரச்சனை நடந்துட்டா பிறகு இரவுக்கு வந்து வாசிக்க அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்க. அப்போ யோசிப்பீங்க காலமே வாசிச்சிருந்தா அப்போ நான் சரியாக ரியாக்ட் பண்ணிடுவேன். ஆனால் ஆண்டவர் காலத்தில் நான் காலமில் ஆண்டவரை தேடுறது வந்து என்னதுக்கு அந்த சொல்லி தெரியல இல்லைங்கதா. ஒரு வாஞ்சியா வேற இல்லாமல் மட்டும் ஒரு ரூல்ஸாக மாதிரி ஒரு ஆண்டர்கிட்ட நான் வந்து ஒளிமினோட ஆண்டர். இப்போ நான் எங்கள்கிட்ட பார்க்க காலம் ஒளிமினோட ஃபோனை நோண்டுறது, எல்லாத்துக்கு என்ன நடக்குதுன்னு அப்படி பார்க்குறது, தட்ஸ் நார்மல் லைஃப்பில் பார்க்க. ஒளிம்பி ஆண்டவரோட உறவாகி ஜபத்தில் ஆண்டவரோட ஒரு மைண்ட் ஷாஃப்ட் ஐக்கியம் ஆண்டவரோட ஐக்கியத்தோட தொடங்கிக்க வித்தியாசமாக இருக்குது. ஓகே குட் இல்லைங்கதா. அப்போ சில விஷயத்தில் வந்து எங்களை வந்து நீ செஞ்சு ஆகணும், பைபிள் வாசிச்சு ஆகணும், செஞ்சாகணும். ஒரு கலாச்சாரத்துக்குள்ளுக்கு மாதிரி என்றும் சொல்லலாது. ஆனால் ஒரு கட்டளை மாதிரி செஞ்சு ஆகணும்ன்றா, ஆனால் அந்த காரணத்தை என்னதுக்காக ஏன் நாங்கள் அதை செஞ்சால் எங்களுக்கு எவ்வளோத்துக்கு அது எங்களுக்கு ஒரு ஒரு ஹெல்ப்பாக இருக்குமெண்டு மறக்கிறது என்னடா சொல்கிற இல்லை, இல்லாட்டி அது தெரிஞ்சு கொள்றது இல்லை அப்படி சொல்லலாம். ஓகே நான் யோசிக்கிறேன் வந்து இப்போ இவர் சொல்கிறதோடு சேர்த்து சொல்கிறேன். ஓகேயா, நான் எப்படி யோசிக்கிறேன்டா, இப்போ ஒரு ராஜாட மகன் சரி, அவன் எழும்பி ராஜாட்ட போய் அனுமதி வாங்கி இதை செய்யலாமா, இப்படி இருக்கலாமா, இது வாழணுமா வாழக்கூடாதான்னு எழும்பி தான் தன் லைஃப்பை அந்த நாளைக்கு ஒழுங்குபடுத்துவான்னு இல்லை. ஓகே, இப்போ நாங்கள் வந்து அவர் தேவன், அவர் அங்கே இருக்கிறார், நான் இங்கே இருக்கிறேன்னுண்டா தான் அந்த எழும்பி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அப்போ தானே எல்லாம் ஒழுங்காக நடக்கும். இல்லாட்டி எல்லாம் என்ன அவசகுணமாக மாறிடும். ஒழுங்குதா?
ஆனால் இப்போ ஒரு ராஜாட பிள்ளைண்டா அவன் வந்து அவன் வளரக்குள்ளேயே என்ன மென்டாலிட்டியில் வளருவான், அவனும் ஒரு ராஜா மென்டாலிட்டியில் தான் வளருவான். சரியா? அப்போ அந்த ஒரு மென்டாலிட்டியை உருவாக்காமல், சரியா, தேவனுடைய பிள்ளை, தேவன் என்ற பிதா என்ற ஒரு மனநிலையை உருவாக்காமல் மத நிலையை உருவாக்கினா தான் இந்த பிரச்சனை வரும். அப்போ மனநிலை இருக்கைக்குள்ள எனக்கு விடியெலும்பி நான் ஜபிக்காமல் எழும்பி போனாலும் எனக்கு தெரியும் நல்லது மட்டும்தான் நடக்கும். ஏனெண்டா என் அப்பா நல்லவர், அவரிடத்தில் எந்த விதமான தீமையும் இல்லை என்று நான் சொல்லலை, யாக்கோபு சொல்கிறார். விளங்குதா? ஸோ அப்போ அவர் நல்லவர், எந்த மனம் சரியில்லை, ஏன்னா எனக்கு அவரை குறித்த விளக்கம் இல்லை. அதனால அந்த தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னென்னா எங்கேயோ போகிற ஓனானை பிடிச்சி வேட்டிக்குள்ளே விடுறாண்டு. அப்போ அது அங்கேயோ போடுற ஒரு குழப்பத்தை பிசாசை கூப்பிட்டு இங்கே வா, நான் இன்றைக்கு ஜபிக்கல, வந்து என்ன தூக்கி கொண்டு போன்ற மாதிரி. விளங்குதா? அது அப்படி ஒரு மனசெட்டு, என்ன சொல்கிறது, இல்லை மைண்ட் செட், ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வளர்த்த உடனே நோம்பலாகவே கணக்கு பேர் அதைத்தான் நல்ல கிறிஸ்தவம்னு யோசிக்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னா அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை என்ற அடையாளம் இல்லை, ஐடென்டிட்டி இல்லை அவங்களுக்கு. அதனால அதுக்கேற்ற விசுவாசம் இல்லை. சரியா? கூடுதலாக அவங்களோட இதை வச்சு என்ன சொல்கிறது, அவங்களோட அவங்களோட கிரியைகளை வச்சு தான் அவங்க தங்க ஐடென்டிட்டியை கிரியைகளாக நினைக்கிறாங்க. ஓகே, யா. இவர் நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் வந்து ஒரு ரோஷான் சொன்ன மாதிரி ஒரு உதாரணத்துக்கு எல்லாருக்கும் ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது, எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கணும்னு. உதாரணத்துக்கு அதே மாதிரி அவருக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது, உனக்கு ஒரு கான்செப்ட், உனக்கும் ஒரு கான்செப்ட் இருக்குது. நான் நினைக்கிறேன் கூடுதலாக இப்போ கலாச்சாரம் பார்க்க போய்க்க என்னத்தை நான் கலாச்சாரமாக பார்க்குறேன், என்னத்தை மதமாக பார்க்குறேன், ஒரு என்னத்தை நான் உண்மையாகவே எந்த வாழ்க்கையை பார்க்குறேன்ட்டு நினைக்கிறேன். அதில் வந்து டக்குன்ட்டு ஒரு ஒரு கிளாஷ் இருக்குது. சிலது கலாச்சாரம் கேட்ட காரியத்தை நான் உடனே மதத்துக்குள்ளே போட்டு விடுறேன். ஒரு உதாரணத்துக்கு சில மதங்களில் வந்து 5 தரம் ஒரு நாளில் காப்பீட்டு விரிச்சிட்டு ஜபிக்கணும் அப்படி மாத்திரேன். இல்லாட்டி இப்போ எந்த கான்செப்ட், இப்போ நான் இப்போ இருக்க சொல்லிக்க நான் வந்து கூடுதலாக காலம் எழுமினா பிறகு என்ன சொன்னி ஃபோனை தோன்றேன் ஃபோனை நோண்டுறேன். அது உண்மைதான். நான் டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்கிறேன். அது நம்ம செய்துட்டு இப்போ நான் டாய்லெட்டுக்கு போயிட்டு, டாய்லெட்டுக்குள்ளே ஒருத்தர் இங்கே இருக்கும், என் ஒய்ஃப் படுத்துருப்பா. டாய்லெட் பார்த்து என்னையே பார்த்துட்டு நான் சொல்லுவேன், கைலசிய நீ ஒரு நல்லவன் சொல்கிறேன் நான். இப்போ என்னைய மோட்டிவேஷன் பண்ணுறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த நேரம் எனக்கு அது வந்து ஒரு எனக்கும் ஆண்டவரோட இருக்கிற நேரம், அது எந்த கான்செப்ட் ஏண்டா எனக்கு வந்து அது வந்து எனக்கும் ஆண்டவரோட இப்போ கேட்கணும். அதுதான் அதில் தான் என் ஸ்ட்ரென்த் வரும், என் மோட்டிவேஷன் வரும். குட், அதே எந்த கான்செப்ட். ஆனால் எனக்கு என்ன நான் நினைக்கிறேன் என்ன முக்கியம்னா எல்லாரும் அந்த ஓன் கான்செப்டை மதமாக பார்க்காம அந்த கான்செப்டை பிடிக்கணும். வேறு அதுக்கேற்ற மாதிரி ஒரு உறவாக பார்க்கணும். இப்போ நான் ஒரு கால் டாய்லெட்டுக்கு தனியாக நிற்க மாட்டேன். நான் என்னையே பார்த்தா ஐ see Jesus. Wow, nice. கான்செப்ட்னு சொல்கிறதா இல்லாட்டிக்கு லைஃப் ஸ்டைல்னு கான்செப்ட் ராங் வந்து ஒரு இதுக்குள்ளே பார்க்க அது ஒரு லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல். கணக்கு கிறிஸ்டியன்ஸ் இருக்கிற வீக்னஸ் அது உண்டு. அவங்களுக்கு என்னென்னா தேவன் மேலே நம்பிக்கை வை, தேவன் மேலே நம்பிக்கை வை, தேவன் மேலே நம்பிக்கை வை என்று படிப்பிச்சு கொடுத்து தேவன் மேலே நம்பிக்கையை வைக்கிறத மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஆனால் தேவனுக்கூடாக தேவனே எந்த மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறார் அதை கணக்கெடுக்கிற இல்லை. அதனால இது சூப்பர், நல்ல பாயிண்ட். குட். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க?
நானும் அதைத்தான் யோசிக்கிறேன். நான் இந்த லைஃப்பில் பழகினது அது இல்லாட்டி உணர்ந்தது என்னென்னா, நான் வந்து ஒரு ஓகே நான் மூத்த மகன் சரியா, வீட்டில் நான் மூத்த மகன் சரியா, வீட்டை மூத்த மகன்றதால எங்கள்கிட்ட கலாச்சாரத்தில் இருக்கிற எல்லா மூத்த மகன்மாரும் கணக்கு பொறுப்பு கிடைக்கும் சரியா. கணக்கு பொறுப்பு கிடைக்கும், இல்லாட்டி கணக்கு ப்ரெஷர் இருக்கும் உங்கள் மேலே சரியா. நீங்கள் அதுவும் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்டபிள். அது நானும் ஒரு அப்பாவா வரைக்கும் தான் எனக்கும் தெரியும் அது அப்படி இருக்க முடியும்னா. முதல் பிள்ளையே நாங்கள் நல்லா வளர்க்க ட்ரை பண்ணுறோம். அப்போ நாங்கள் அந்த கான்செப்ட் அது என்னென்று இருக்குமெண்டா லைக் மூன்றாவது போய் வரும் அதுலேயும் அதில் பார்க்கும் வந்து முதல் பிள்ளைன்ற அன்பு, ஒரு அப்பா அம்மா ஒரு முதல் பிள்ளையில வைக்கிற அன்பு வந்து ரொம்ப பெருசு. அது வந்து அது சொல்லலாம், அது சொல்லலாம். ஆனால் அந்த ரீதியில் பார்க்க ஆண்டவர் வந்து எங்களே ஒவ்வொரு வந்து அதே மாதிரி நேசிக்கிற விலங்குது அந்த யோசனையில் பார்க்க. என்னோட முதல் பிள்ளை வந்து இல்லை செலுத்துகிற அன்பு என்னென்னா முதல் பிள்ளை. ரெண்டாவது பிள்ளை வந்து ஓகே, ரெண்டாவது பிள்ளை முதல் பிள்ளை ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும், ரெண்டாவது பிள்ளை மூன்றாவது பிள்ளை அப்படியே போடுற மாதிரி விளங்குதா. அப்போ நினைக்கிறேன் இப்போ எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது, இவருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. இப்போ ரெண்டாவது பிள்ளை அதுதான் அடுத்ததான் சொல்லலாம்ல ஸ்கிரிப்ஷனில். ஏன் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க எப்படி உங்களுக்கு அந்த 5-6 பிள்ளைகள் வச்சுக்கிறாங்க இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்லிக்கணும் நான் எல்லா பிள்ளையும் செய்ய நேசிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கணும். உண்மைதான். ஆனால் இன்னொரு வருஷத்துல சொல்லுவேன். ஓ வந்து நீங்கள் ஒரு வருஷத்தை சொல்லுங்க. ஆனால் நான் உண்மையாக சொல்லுவேன் எல்லா பிள்ளையும் ஒன்றா நேசிக்கிறேன்னா இல்லையா. ஓகே. ஆனால் அதுலேருந்து எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து எல்லாம் சரியாக செய்யணும், ஓகே படிக்கணும், நல்லா படிக்கணும், உதவி செய்யணும், அது இது. அதில் நான் எந்த ஐடென்டிட்டி எல்லாத்துலேயும் சரியா, சர்ச் விஷயமா இருக்கட்டும், வேலை விஷயமா இருக்கட்டும், நான் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த அடையாளம் வந்து எந்த கிரியைக்குள்ளே வந்துட்டு. இப்போ நீங்கள் என்னை பற்றி கேட்டால் முதல் எபிசோடில் கேட்ட மாதிரி உங்களை பற்றி ஸ்பெஷலாக சொல்லுவேன். நான் சொல்ல மாட்டேன் நான் இப்படிப்பட்ட ஒரு ஆள், இப்படி குணாதிசயம் கேரக்டர் உள்ள ஆளுன்னு சொல்ல மாட்டேன். நான் சொல்லுவேன் எனக்கு இது நல்லா செய்ய தெரியும், அது நல்லா செய்ய தெரியும், நான் இது நல்லா பண்ணுவேன், அது நல்லா பண்ணுவேன் சரியா. அதில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஒரு திருப்தி. ஆனால் அதை விட்டுட்டு நீ யாருன்னு கேட்டிங்கன்னா முழுசுவேன், எனக்கு தெரியாது விளங்குதான். அது இப்போ போன வருஷம் மட்டும் நான் அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் நான். அதனால் ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச்சில் கணக்க விஷயங்கள் நான் செய்வேன், ரெஸ்ட் எடுக்காமல் செய்வேன் சரியா. செஞ்சு என்ன கவனம் செலுத்த மாட்டேன் என் மேலே. வேறு அதை இப்போ பாஸ்டர் ரோஷான் சொல்லியிருப்பேன் கணக்கு தரம், அதை நீ விட்டுட்டு நீ வந்து தேவ பிரசனத்தின் மேலே ஃபோக்கஸை வைண்டா எனக்கு பயம் வந்துடும். இப்போ நான் இதை கொடுத்தா நான் என்ன செய்யுது, என்ன மறந்துடுவாங்களோ இல்லாட்டி என்ன தள்ளிடுவாங்களோ, அதனால தான் அவங்க என்ன நேசிக்கிறாங்க. அப்படி ஒரு மைண்ட் செட் எனக்கு இருந்துச்சு, ஐடென்டிட்டி கிரைசிஸ். அதுக்கு பிறகு இப்போ இந்த வருஷம் சம்மர் தான் நான் உண்மையாக அறிஞ்சு கொண்டேன் என் அடையாளம் என்னண்டு. என் அடையாளம் வந்து கிறிஸ்துவுக்கு இருக்கிற எல்லாம் நல்ல. அதனால நானும் முழுமையாக நல்லமாக தான் இருக்கிறேன் சரியா. அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல எனக்கு. நீங்கள் தான் தந்தீங்களோ அது இந்த எடுத்தீங்களோ எந்த கேரக்டரில் எந்த சமாதானத்தில் ஒன்று மாற்றாது. என்ற நான் இருக்கும் வரையும் எந்த சமாதானம் என்னோட தான் இருக்கும் விளங்குதான். அப்படி ஒரு மைண்ட் செட்டில் நான் முந்தி இருந்ததுனால நான் பிதாவையும் அப்படி பார்க்கல. அவர் என்ற பிதா, நான் அவருடைய சுதந்திரவாளி. அவருக்கு என்ன சுதந்திரமோ அது எனக்கும் சுதந்திரம், அப்படி நான் பார்க்கல. என்ன பார்த்தேன்டா ஐயோ நான் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட இப்படி வந்து இது செய்யலை அது செய்யலை, நான் கொஞ்சம் சோம்பேறியாக இருந்துட்டேன். ஆண்டவர் எனக்கு தந்த வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார், இல்லாட்டி நான் இப்படி பிழைச்சதால அவர் அதை வேறு யாருக்கும் கொடுத்துருவார், அப்படி யோசிக்க தொடங்கிட்டேன். அதான் எனக்கு இருந்த பிரச்சனை. நான் நினைக்கிறேன் அதுக்கு உனக்கு சில அந்த புக் ஹெல்ப் பண்ணி இருக்கும். அந்த பர்பஸ், அண்டர்ஸ்டாண்டிங் தி பர்பஸ் ஆஃப் மேன், பாஸ்டர் மைல்ஸ் மன்ரோ உண்டு. அண்டர்ஸ்டாண்டிங் தி, அதுக்கு நாங்கள் கொஞ்சம் பண்ணுவோம் பரவாயில்ல. நாங்கள் உங்களுக்கு ஷோ நோட்ஸில் அந்த புத்தகம் 2 புத்தகங்கள் இருக்குது. அதில் ஒன்று வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த பர்பஸ் அண்ட் பவர் ஆஃப் மேன், ஸோ ஆண்களுடைய அழைப்பையும் வல்லமையும் புரிந்து கொண்டது. அதே மாதிரி புக் பெண்களுக்கும் இருக்குது, அது நீங்கள் வாசிங்க, இங்கிலீஷில் இருக்குது. மேபி நாங்கள் தமிழில் ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம், ஒரு சீக்கிரத்தில் கேட்டு பார்க்கலாம்.
அது உண்மையாக உங்களோட அடையாளத்துக்கு ஒரு 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 விடையை தரும் உங்களோட அடையாள கேள்விக்கு. சரி, ஓகே. யா, முதல் கேள்வி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், கலாச்சாரம் வெர்சஸ் ஸ்கிரிப்சர். இப்போ தமிழில் அது என்ன? கலாச்சாரம் ஸ்கிரிப்சருமா? கலாச்சாரம் கல்ச்சர், ஸ்கிரிப்சர் வந்து வார்த்தை. சரியா? இப்போ அடுத்த கேள்வி. இப்போ நாங்கள் பார்த்தோன்னாங்க பிதாவை ஒரு தேவனை ஒரு பிதாவை அறிஞ்சு கொள்வது, வேறு அடுத்த பக்கத்தில் தேவனை இன்னும் ஒரு நியாயாதிபதியாக ஒரு தண்டிக்கிற ஆண்டவரை பார்க்குறோம். அது நாங்கள் கதைச்சிட்டோம். ஓகே. இப்போ நான் இதில் பார்க்கணும் என்னென்னா, கல்ச்சரை நாங்கள் வந்து இப்போ கல்ச்சரை டிஃபைன் பண்ணாங்க என்ன கலாச்சாரம் உண்டு. இப்போ ஒரு பக்கத்தில் எங்களுக்கு கலாச்சாரம் இருக்குது, நாங்கள் தமிழாக்கள், எங்களுக்கு தமிழ் கலாச்சாரம் வீட்டை கற்றுக் கொடுத்தது, அந்த கலாச்சாரம் இருக்குது. டர்க்கிஷ் ஆக்களுக்கு டர்க்கிஷ் கலாச்சாரம் இருக்குது. அப்படி ஒவ்வொரு நாட்டாக்களும் அவங்களோட கலாச்சாரம் இருக்குது. சரியா? இப்போ நாங்கள் கலாச்சாரத்தை வேறு விதமாகவும் பார்க்கலாம். இப்போ கலாச்சாரம் வந்து சமுதாயமாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் சமுதாயம்ன்ற சொசைட்டி, செல்ஷாஃப்ட். ஓகே. எல்லாத்துக்கு ட்ரெடிஷன்ஸ், பாரம்பரியங்கள், ட்ரெடிஷன்ஸ் நாங்கள் வந்து இவ்வளோ வருஷமாக இப்படி தான் செஞ்சு கொண்டு வரோம், அது இருக்கலாம் ஒரு கல்ச்சராக. எல்லாத்துக்கு சோஷியல் ஒர்த், சோஷியல் வேல்யூஸ், ஒரு ஒரு சமுதாயத்திட பெருமதியாக அவங்க நினைக்கிற காரியங்களாக இருக்கலாம் கல்ச்சர். மான மரியாதை, அந்தஸ்து. சரிதான். ஜாதி. வேறு நோர்ம்ஸ்ன்றா சட்டங்கள். இல்லாட்டி நாங்கள் அதான் இப்படி சில சட்டங்கள் வச்சு ஒழுங்குமுறைகள், பெர்ஃபெக்ட் ஒழுங்குமுறைகள், நியமங்கள், பிரின்சிபல்ஸ் இருக்கலாம். எல்லாட்டிக்கு சைட்காய்ஸ்ன்றா காலநிலை. இப்போ காலம் போக போக காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ட்ரெடிஷன்ஸ், அவங்களோட ட்ரெண்ட்ஸ் எல்லாம் மாறும். சரியா? இப்போ இன்றைக்கு நாங்கள் வந்து திருப்பி வைடான ட்ரௌசர்ஸ் போடுறோம். இப்போ 2010-14 அந்த காலத்தில் எல்லாம் நல்லா ஒட்டி இருந்துச்சு. அதுக்கு முதல் 90s 80s அது திருப்பி விரிஞ்சிட்டு ஒட்டும் அப்படி இருக்கலாம். அதான் அந்த சைட் காசுன்னு சொல்லுவோம். சரியா? காலம் போகும்போது டெக்னாலஜி மாறுது, எங்களோட அறிவு மாறுது. சரியா? இப்போ இது பார்த்தா கல்ச்சர் மாறிக்கொண்டு வருது டைமுக்கு. சரியா? வேற இப்போ நாங்கள் பார்த்தோம்டா உலகத்தில் இப்போ கடந்த வாரத்தில் சார்லி கர்க் மரிச்ச அந்த சம்பவத்தில் அது பெருசாக வந்துச்சு. LGBTQ கம்யூனிட்டி அதெல்லாம் முந்தி இருக்கல, முந்தி சின்ன நடந்துச்சு, இப்போ எல்லாம் பெருசாக வருது ட்ரெண்டாக. அது மாற பார்க்குறோம். இப்போ இந்த பக்கத்தில் நாங்கள் ஸ்கிரிப்சர் வார்த்தையை பார்க்குறோம். வார்த்தை சொல்கிறது தேவனுடைய வார்த்தை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். காலம் எல்லாம் மாறலாம், ஆனால் அவருடைய வார்த்தை வந்து மாறாது. விளங்குது? இப்போ இதில் நான் கேட்குற கேள்வி, இப்படி இந்த டைமில் பார்த்தோம்னா வார்த்தை வந்து ஒரு ஓல்டான கான்செப்டா? அப்படின்னா இஸ் தஸ் worth for alt இல்லை ஓல்ட் வயசு பழமை வார்த்தை வந்து ஒரு பழைய ஒரு கான்செப்டாக இருக்கா, இல்லாட்டிக்கு அது இன்னும் அதுதான் சரி என்று நாங்கள் எப்படி வச்சிருக்கு, அது அப்படி நாங்கள் யோசிக்கிறதுக்கு என்ன காரணம்? இப்போ சிலாக்கள் சொல்கிறாங்க, உங்களோட கடவுளை நம்பதாக்கள் சொல்கிறாங்க, உங்களோட பைபிள் கான்செப்ட் எல்லாம் அதெல்லாம் 1000 வருஷத்துக்கு முதல் தான் அப்படி செஞ்சது, இப்போ எல்லாம் அப்படி செய்ய முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மற்ற கேட்டால் முந்தைய காலத்துலேயும் சண்டை பிடிச்ச வேணும், எப்பயும் சண்டை பிடிக்கணும். சில விஷயங்கள் வந்து மாறாம இல்லை, ஆனால் மாறுறான்னு சொல்கிறேன். எதை குறித்து சண்டை போடுறதான்னு மாறி முந்தி வந்து கல்லோட அடித்து கொண்டு சண்டை போட்டது, அதுக்கு பிறகு வந்து துவக்கோட சண்டை போட்டது, இப்போ வந்து நியூக்ளியர் பாம்ஸ் வச்சு சண்டை போடுறது, இப்போ வந்து பயோடெக் வச்சு சண்டை போடுறது. சண்டை தான். இல்லாட்டி யுத்தம் முந்தி வந்து யுத்தம் வந்து துவக்கோட அடிப்பாங்க. இப்போ ஃபைனான்ஷியல் வேலையும் எக்கனாமிக் வேலை அதுவும் ஒரு யுத்தம் தான். ஆனால் அது வந்து யுத்தம் வந்து இப்போ நாங்கள் சில விஷயத்தை பழசுன்னு சொல்லிக்கேண்டா, நாங்கள் உலகத்தில் வாழ்கிற ஆட்கள் வந்து சொல்கிற ஆட்கள் வந்து சில விஷயத்தில் பல விஷயத்தில் வந்து
பழசில் தான் இருக்கிறேன். அவங்க இப்போ சில விஷயத்துக்கு புதுசாக சொல்கிறேனும், ஆனால் சில விஷயங்கள் பழசிலே இருக்குது. இப்போ எல்ஜிபிகியூ பார்க்கும் முந்தைய காலத்து பைபிளில் பார்க்கும் அது இருந்திருக்குது, இல்லைன்னு சோதோம் குமாரா காலத்தில். அப்போ அங்கே அப்படி முந்தி அப்படி இருந்தது, இப்போ வேறு மாதிரி என்னென்றால் அங்கே இருந்தது இப்போ இருக்குது. சில விஷயங்கள் வந்து மாறல. அப்போ ஆண்டோண்ட வார்த்தை மாறாது அந்த விஷயத்தில் பார்க்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தான் புரிஞ்சாதான். என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? வார்த்தை அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. அண்ட் அவங்க வந்து வார்த்தையை வந்து எழுதினதை வச்சு அந்த எழுதினதை வச்சு வார்த்தை வந்து என்னை பொறுத்தவரை பார்க்க வார்த்தை வந்து ஜீவன் உள்ளது. அப்போ அதுக்கு வந்து அந்த எழுதினது இந்த வார்த்தை ஜீவன் உள்ளதுண்டா ஜீவன் உள்ளது தான் என்னை பொறுத்தவரை விளங்குதா. நான் நினைக்கிறேன் அந்த இப்போ ஒரு உதாரணத்துக்கு வார்த்தை வந்து பைபிள் வந்து கடவுள் இல்லை தானே, அதுவும் நினைக்கிறேன். அந்த அந்த சோர்ஸ் அந்த அந்த என்ன சொல்றது, ஊற்று ஊற்று வந்து கொஞ்சம் பிள்ளையா விளங்கி கொள்றாங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் கரெக்ட் பண்ணுங்க. ஏன்டா நான் நினைக்கிறேன் அந்த அந்த நீ கேட்டது வந்து அது பழையது போயிருக்குதோ உண்டு நான் அந்த நினைக்கிறேன். அந்த வார்த்தைக்குள்ளாக ரெவலேஷன் வருது, வெளிப்பாடுகள் வருது. அந்த வெளிப்பாடுகள் வந்து ஒரு ஆளுக்கு இல்லாட்டி ஒருக்கா வந்தோடனே முடியல. அது வந்து ப்ரோக்ரெசிவ் தானே. சூப்பர். அது வந்து டைம் லைனோட போய் கொண்டிருக்கும். ஏன்டா வார்த்தை இஸ் நாட் இன் டைம், பிகாஸ் காட் இஸ் நாட் இன் டைம். Not in time and not in space. இல்லையா நினைக்கிறேன். அதில் தான் கொஞ்சம் அந்த ஒரு விளக்கம் தேவை. நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணலாம்னா விளங்க நான் என்ன சொல்கிறேன். காட் வந்து டைம் லைனுக்குள்ளே இல்லை தானே, இஸ் அவுட் ஆஃப் த டைம். நான் நினைக்கிறேன் அந்த ரெவலேஷன் வந்து ப்ரோக்ரெசிவாக இருக்குது. அது வந்து ஒரு காலம் ஒரு இடத்துல நிற்காது. வந்து என்ன இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு எடுக்கிறேன். இப்போ 2025 செப்டம்பர் மாதத்தில் நிற்கிறோம். 2024 என்ன நினச்சினீங்க ஆண்டவரை பற்றி? கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். 23 அப்போ நான் நினைக்கிறேன் அடுத்த வருஷம் சொல்லுவேன் 2025 நான் என்ன அப்படித்தான். அது மாதிரி அது வந்து என்னத்தோட வருது, அது வந்து ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸும் வேறு ரெவலேஷன் மூலமாக தான் இது வேற ஏலும். ஓகே. only by revelation. அதான் நான் பிலீவ் ஆர் திங்க் பண்ணுறேன். நீங்கள் சொல்கிற படி பார்த்தா அந்த ஓகே. And also culture. நான் நினைக்கிறேன் culture is very important for the it has to come out of the church. Like me, நான் என்ன மீன் பண்ணுறேன்டா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், எங்கட சர்ச்சில் ஒரு மனசா வந்தால் விடடா, இட்ஸ் ஓகே, பிரச்சனை இல்லை, வா நாங்கள் இது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இதை தூக்கி வச்சுட்டு நான் எனக்கும் உனக்கும் இருக்கிற கனெக்ஷன் தான் எனக்கு முக்கியம். அது வந்து எங்கட ஒரு உதாரணத்துக்கு ஒரு கல்ச்சராக இருக்கலாம். நாங்கள் எங்களை சர்ச்சில் பில்ட் பண்ணினாங்க. ஓகே ஓகே ஓகே. அதுக்குள்ளுக்கு இருந்து வெளியில் வேற வந்தால், இப்போ நீ ஒரு லீடராக இருந்தா இல்லாட்டி யோசுவா ஒரு லீடராக இருந்தால் பிஸ்னஸில் நீங்கள் அந்த கல்ச்சரை கொண்டு வருவீங்க அதுக்குள்ள. விளங்குது விளங்குது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். நாங்கள் வந்து நீ சொல்கிறது என்னென்னா, நாங்கள் வந்து வெளியில் இருக்கிற கல்ச்சரை சர்ச்சுகளை வந்து அதை நாங்கள் பரப்பி அந்த மாதிரி செய்யாமல் சர்ச்சில் இருந்து அது தேவன் மூலமாக பிரசனத்துலேருந்து வார அந்த கல்ச்சர் ரெவலேஷன் மூலமாக வாரதை நாங்கள் எடுத்து வெளியில் ஸ்ப்ரெட் பண்ணணும். அது கணக்கு விதத்தில் அன்பாக இருக்கலாம். அப்புறம் யோசிக்கலாம், அதுலேயும் யோசிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நீ அந்த பிஸ்னஸுக்குள்ளுக்கு அந்த கல்ச்சர் கொண்டு வரேன்டா, உண்ட லீடர் அடுத்த வருஷம் வேறொரு ரெவலேஷன் கொண்டு வரேன்டா, நீ வந்து திரும்ப அந்த பிஸ்னஸுக்குள்ளுக்கு வேறொரு கல்ச்சரை கொண்டு வாரி போன கிழமை மனாசை சொன்னவன் நாங்கள் 5 மில்லியன் செய்யணும், இப்போ சொல்கிறான் 10 மில்லியன் செய்யணும். அதை வச்சு சில பேர் குழம்ப மாட்டாங்களா? அது அப்படியெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி ஆக்கள் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. மற்றது அவங்களும் ப்ராக்ரெசிவ்ண்டா அவங்களும் அதோட வருவாங்க. அப்போ பெருசாக இது தெரியாது. இப்போ நானும் அடிக்கடி ஒரே சர்ச்சில் சொல்லுவேன் என்னென்னா, நான் இப்போ கதைக்கிறத வார வருஷம் இதே தான் சத்தியம்ண்டே சொல்லுவேன்னு நம்பாதீங்க. ஏன்னா நான் வளர்றேன், விளங்குதா? இப்போ
யாராவது ஊழியக்காரன் இவ்வளவுதான் ஆண்டவர், இவ்வளவுதான் ஆண்டவர்கிட்ட வார்த்தை என்ற ஒரு முடிவில் பிரசங்கம் பண்ணுவாருண்டா அவர் என்ன சொல்லுவார், எனக்கு எல்லாம் விளங்கிட்டு இவ்வளவுதான் உண்மை. அப்போ வார்த்தை ஓல்டாகும், வார கலாச்சாரம் ஓல்டாகும், பாஸ்டரோட சேர்ந்து வார்த்தையும் ஓல்டாகும். அப்போ எங்களுக்கு வந்து இது உறவில் தான் கட்டுற விஷயம். ஆமாம், இது இப்போ முக்கியமாக ஜெஸ்ஸே ஆரம்பத்தில் சொன்ன விஷயத்துக்கு என்னென்னா, பைபிள் தான் எல்லாத்தையும் விட தேவனுக்கு முக்கியமான விஷயமா இருந்திருந்தா அவர் பரலோகத்தில் இருந்து ஒரு 5 மில்லியன் பைபிளை கொட்டியிருக்கலாம். ஆனால் அவர் பைபிளை கொட்டையில் அவர் இயேசுவை அனுப்பினார். விளங்குதா? அப்போ நாங்கள் வந்து இயேசுவை அறிஞ்சாதான் பிதாவை அறியலாம். அது அந்த ஹீப்ரூவில் வசனம் சொல்லுது என்ன, அவர் பூர்வ காலத்தில் தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர்கிட்ட ஊழியக்காரர் மூலமாக பேசினார். ஆனால் அவன் எல்லாரும் அதை ஒழுங்காக விளங்காமல், மற்றது அவங்களுக்கும் ஒழுங்காக தெரியலைன்னு பவுல் சொல்கிறார். அவங்களோட கண்ணுக்கு முன்னால் ஒரு திரைச்சீல இருந்தது, அதனால அவங்களுக்கு தேவன வடிவாக தெரியல, அவரோட உருவம் மட்டும்தான் தெரிஞ்சு. அப்போ பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் அது இதுன்னு அடித்து விட்டவன் எல்லாமே சரியா அந்த திரைச்சீலைக்குள்ளாக தான் தேவனை கண்டாங்களே ஒழிய உண்மையாக முழுசாக காணல. அவன் அதை காணலன்றதுக்காகத்தான் இயேசு வந்து பிதாவை அப்படியே காட்டிட்டு போகிறார். விளங்குதா? ஸோ எங்களுக்கு அப்போ நாங்கள் இயேசுவை தான் பார்த்தா பிதாவை தெரியுமே ஒழிய பழைய ஏற்பாட்டில் காரியங்களை பார்த்தோம்டா நியாயாதிபதி தான் தெரிவார். விளங்குதா? ஓகே, அது நீங்கள் சொல்கிறீங்க முதல் இயேசுக்குள்ளால் வந்து பிதாவை பாருங்கள் அப்படி. யா ஷுவர். மற்றது இயேசு சொல்கிறார், பிதாவை அறிகிற அறிவே நித்திய ஜீவன், ஏவிகஸ் லேவன். ஸோ அவர் அறிகிற அறிவு தான் அந்த நித்திய ஜீவன். சரியா? அப்போ அதுவும் இது டைம்லெஸ், நீ அறிஞ்சு கொண்டே போகலாம், அதுக்கு ஒரு முடிவு இல்லைங்களா? யா ஓகே. நீங்கள் சொன்னது நீங்கள் சொன்ன ஒரு நல்ல விஷயம் என்னென்றால் அந்த ரிவலேஷன்ஸ் வரைய வந்து கொண்டு இருக்கும். ஓகே, ஏன்னா இப்போ நாங்கள் பைபிளில் அந்த 66 புத்தகத்தை அப்படியே அதோட மட்டும் விட்டோம்டா, அதில் இருக்கிற எழுத்தோட மட்டும் விட்டோம்டா அது முடிஞ்சு, அதை மாதிரி எங்கள்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங்கும் முடிஞ்சு அதுக்குள்ளேயே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்போம். என்ன மாதிரி நாங்கள் எங்களுக்கு 4 வேலி போட்டுட்டு ஓகே இதுக்குள்ளே தான் இருக்கிறேன்ட்டு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பிதாவோட இருக்கிற அந்த உறவு, நான் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவர் வெளிப்பாடு வேணுமென்று நீங்கள் சொல்லுவீங்க, லைனுக்கு இடையில் வாசிக்கணும் பைபிள். அப்படி நான் வாஞ்சிட்டு வாசிக்கக்குள்ள நான் வந்து அந்த வேலி போட மாட்டேன். நான் வந்து இந்த விசுவாசத்துக்குள்ள அந்த எல்லையை பெருகி வச்சு கொண்டுருக்கேன். அது போய்கொண்டே இருக்கும். இல்லைங்க, நல்ல பாயிண்ட். எனக்கு இருக்கிற இன்னும் ஒரு கேள்வி என்னென்னா, சில ஆக்கள் சொல்லுவாங்க ஓகே வெளிப்பாடில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்டா, இது வந்து தேவனை குறித்து ஸ்கிரிப்சரில் இப்படி எழுதியிருக்கல, அப்படி ஒருத்தர் என்னோட வந்து கதைச்சா நான் என்ன சொல்லணும்? விலங்கு நான் சொல்கிறது இல்லாட்டி நான் எப்படி அதை அதோட நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஏன்டா கணக்காக்க பைபிளுக்குள்ளே எழுதாட்டிக்கு அது வந்து அவங்களுக்கு ஒரு 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 கல்ல போதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்டா சில நேரம் அவங்களுக்கு பைபிள் தான் கடவுள். அதை கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இவருக்கு ஏதோ வச்சிருக்கிறேன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எனக்கு நான் சொல்லணும் உண்மை, அது சூப்பர் கேள்வி. நான் சொல்ல வந்தேன், நீ உண்ட லைஃப்பை திருப்பி பார்த்தாலே தெரிய வரும் நீ எப்படி என்ன முதல் சந்திச்ச, நான் எப்படி உனக்கு விளங்கப்படுத்திட்டேன். ஞாபகம் இருக்கா? எனக்கு ஒரே ஒரு சம்பவம் தான் ஞாபகம் இருக்குது. நாங்கள் வந்து எங்கேயோ ஒரு மீட்டிங் போயிட்டு அந்த கடைக்கு போனோம். அங்கே க்ராஸ் ஓவர் அது அப்போ அந்த டைமில் இந்த இயேசுடைய 2வது வருகை அந்த விஷயங்களை பற்றி கதைச்சோம். அதை நாங்கள் டீப்பாக போவேன்னா அது இப்போ செய்ய மாட்டேன். நாங்கள் ஷோர்ட்டாக சொல்கிறேன். நாங்கள் 2023 இப்போ இங்கேருந்து 2 வருஷம் முதல் இவரை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிக்கல. நான் இவர் ட்ரைவ் பண்ணிக்கிறேன். அப்போ அவருடைய சில வெளிப்பாடுகள் சொன்னார். நான் என்ன சொன்னேன்டா, ப்ளீஸ் நான் சொன்னேன் ப்ளீஸ் இங்கே காரை நிப்பட்டுங்க, நான் இறங்கி போகிறேன், எனக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லைன்ற இதெல்லாம் எனக்கு கல்ல போகுது இந்த மாதிரி கேட்குதுன்ட்டு. நான் அது உண்மை தானே. என்னென்னா அப்போ இப்போ எல்லாம் மாறிட்டான். ஏன்னு சொல்லவா,
ஏண்டா அப்போ நான் வந்து எனக்கு என்ன போதிக்கப்பட்டதோ அதை மட்டும் வச்சு தான் ஒரு ஷப்ளோனையா ஒரு ஸ்கீமாக வச்சு அதுக்குள்ளால தான் நான் பார்த்து எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணேன். ஆனால் நான் வந்து அதுக்கு பிறகு ஓகே நான் படித்த எல்லாத்தையும் ஓகே நான் ஒரு டிலீட் பண்ணிவிட்டு நான் திருப்பி பைபிளில் வாசிக்கல. எனக்கு உண்மையாக முதல்லேருந்து அந்த ஒரிஜினல் ஃபார்மில் அந்த அறிவு வரும். விளங்குதா? அது வந்து யாரும் எனக்கு செஞ்சு தந்த அதில் வராது, அது வந்து நியூவாக வரும். அதான் முக்கியம். அதான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, the first step to learn something new is to unlearn everything else, all things. Yeah, அது ரொம்ப முக்கியம் என்று நான் யோசிக்கிறேன். நான் நம்புகிறேன் இந்த பாட்காஸ்ட் மூலமாக இந்த எபிக்னோசிஸ் எப்படி சொல்லுதோ இந்த பாட்காஸ்ட் மூலமாக அநேகர் அவங்க நாங்கள் சொல்லலை நீங்கள் படித்தது பிள்ளை. நான் என்ன சொல்கிறேன்டா, நீங்கள் வந்து உண்மையாக அறியணுமெண்டா நீங்கள் உங்களுக்கு முதல் அறிஞ்சது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொஞ்சம் மறந்துட்டு நீங்கள் புதுசாக பார்க்க தொடங்கணும். அப்போ தான் உங்களுக்கு அதோட உண்மையான ஃபார்ம் தெரிய வரும், அதோட ஆழமான ரெவலேஷன்ஸும் வரும். ஸோ நீ எனக்கு இன்னொரு கேள்வியை சொன்னேன்டா, நான் சில எக்ஸ்பிளைன் பண்ணேன். என்ன கேள்வி? அந்த கேள்வி முதல் கேட்டேன். நான் என்ன கேட்டேன்டா, இப்போ நான் வந்து இப்போ நான் சொல்கிறேன் ஓகே எனக்கு வந்து நான் ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதால எனக்கு வந்து ஆண்டவரை குறித்து ரெவலேஷன்ஸ் வருது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி கேட்குறேன். நான் சில வேளை நீங்கள் சொல்கிற எக்ஸாம்பிள்னு சொன்னால் நிறுத்துங்க என்ன. ஓகே, நான் என்ன சொல்கிறேன்டா, இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கிறார். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் ஃபவுண்டர். அவரை குறித்து புத்தகங்கள் கடையில் வாண்டலாம். இப்போ நான் ஸ்டீவ் ஜாப்ஸோட அந்த பயோகிராஃபி அந்த புத்தகத்தை வாசித்து அவரை பற்றி அறிஞ்சிருக்கிறேன். ஓகே, இப்போ நீ வந்து அவரோட எல்லையில் சிலிக்கன் வேலியில் வேலை செஞ்சு அவரோட மீட்டிங்களுக்கு போய் அவரோட சாப்பிட்டு அவரோட ஐக்கியம் கொண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறாய். யாருக்கு ஸ்டீவ் ஜாப்ஸை பெட்டராக தெரியும்? புத்தகத்தை வாசிச்சு எனக்கா இல்லாட்டிக்கு அவரோட டைம் ஸ்பெண்ட் உனக்கா? அவரோட பிள்ளைக்கு தான் ஓகே, அவரை விடுவோம். அவரோட பாய்ஸ்ஃப்ரெண்ட் அவர் வந்து இடையில விட்டுட்டு போயிட்டார். ஆனால் ஓகே நீங்கள் சொல்கிறது உண்மை, அவரோட பிள்ளைக்கு இன்னும் நல்லா தெரியும். சரியா? அப்படி இருக்கிற நான் ஒருத்தரோட என் ரிவலேஷன்ஸை பற்றி கதைக்க போய்க்கல. ஒரு பாரம்பரியமாக கிறிஸ்தவனாக பைபிள் வாசி உண்மையாக பைபிள் கரைச்சி குடிச்சு ஆள்கிட்ட கதை கேட்கல. அவர் இப்போ சொல்கிற எனக்கு இது வந்து வார்த்தையில் இப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, அதனால இது வந்து சரியாக இருக்க முடியாது என்ற நான் என்ன பண்ணுறது? இப்போ அவர் சொல்கிறது சரியா இல்லாட்டி நான் அப்படியே என் ரிவலேஷன்ஸ்லேயே அப்படி போய் கொண்டு இருக்கலாமா? நான் வந்து ஆக்கள் எப்படிப்பட்டவங்கன்னு பார்ப்பேன். சரியா? சில பேர் வந்து தனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் சரி, அந்த என்ன சொல்லுவாங்க, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படி சொல்லலாம். அவங்கள மாதிரி இருந்தால் அவங்களோட கதைச்சி பிரயோசனம். சரியா? நான் விட்டுருவேன். நான் என்ன யோசிக்கிறேன்டா, திஸ்குத்தியரன் வாக்குவாதம் தேவையில்லை. இப்போ எந்த நோக்கம் இல்லை, எங்களோட நோக்கம் வந்து எங்களுக்கு விளங்கி இருக்கு ஏதோ ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட கிருபையில். சரியா? அந்த விஷயம் வந்து எனக்கு என் கிறிஸ்டியன் லைஃப்பை சரியாக ஈஸியாக்கினது மட்டும் இல்லை, நான் முதல் இருந்ததை விட இப்போ ஒரு 200 மடங்கு பயங்கர என்ன சொல்கிறது ஸ்டேபிளாக இருக்கிறேன். பயங்கர உறுதியாக பயங்கர விசுவாசத்தில் வளர்ந்து எல்லாம் இருக்கிறேன். ஆனால் அது நான் முந்தி அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். சரியா? உபவாசம் இருந்து ஜபிச்சு அது பண்ணி இது பண்ணி அப்படி வாழ்ந்து எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் வராத ரிசல்ட் எனக்கு இப்போ ஆண்டவர் தந்த வெளிப்பாட்டினால அந்த உறவில் இருக்குது. எனக்கு ஒரு இது ஒன்று ஞாபகம் வருது. வெளிப்பாடு இருக்கு அடியில் புத்தகத்தில் வந்து வெளிப்படுத்தின விசேஷம் அதில் இயேசு ஏதோ சொல்லிக்கொண்டு போய்க்க சொல்கிற ஒருக்கா இதை எழுதாத என்று தெரியுமா? நான் நினைக்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு எனக்கும் உனக்கும் ஒரு உதாரணத்துக்கு இவரோ யாரோக்கு ஒரு நல்லொரு உறவு இருக்கேக்க நான் எனக்கு எந்த ரகசியத்தை உனக்கு சொல்வேன். அப்போ நான் நினைக்கிறேன் அந்த காரியத்தில் ஆண்டவர் வந்து ரகசியத்தை வச்சிருக்கிறார். ஆனால் மட்டும் உறவு கொன்ற ஆட்களுக்கு தான் ரகசியத்தை தெரியும். ஆமென். ஏண்டா ஒரு ரகசியம் இல்லை, ஒரு உறவு இல்லாட்டி நான் உனக்கு எந்த ரகசியத்தை உனக்கு சொல்ல மாட்டேன். நம்பி தரல. ஏண்டா எனக்கு உனக்கு ஒரு உறவு.
அதான் நான் நினைக்கிறேன், எல்லாம் பைபிள் எழுதி இல்லை என்றா சிலதில் சொல்கிறல்ல இது எழுதாத என்று. பைபிளே சில வேற புத்தகங்களை ரெக்கமெண்ட் பண்ணுது, இதை வாசி, இது புரியனோட இந்த புத்தகத்தில் இப்படி எழுதியிருக்கு. அதான் மேபி ஏனோக்குட ஸ்டோரியில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட காரணமாக இருக்கலாம். அவர் அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தால் ஆண்டவரோட, அவருக்கு அவர் குறித்த இல்லாட்டி ஆவிக்குரிய மண்டலத்தை குறித்து ரகசியங்கள் தெரிஞ்சதால் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போய் இப்போ நீ இந்த அறிவோட இங்கே இருக்கிறது வந்து நல்லதில்லை, இதுக்கு அது வந்து ஆக டூ மச் எடுத்திருக்கலாம். அப்படி தானே? அப்போ அதோட நான் நினைக்கிறேன், ரகசியங்கள் உறவில்லாமல் கிடைக்காது. அதோட நான் நினைக்கிறேன், இப்படி உனக்கு ஒரு உறவோட நீ போய்க்க, உனக்கு ஒரு ரெவலேஷன் வந்தா, ரெவலேஷனை அந்த வேர்டு எடுத்துட்டு ரகசியம் வந்தா, மற்றவனுக்கு உறவு இருக்காதானுக்கு அது விளங்காதானே. ஏன்டா அவர் சொன்ன மாதிரி இதுதான் எனக்கு சரி, இந்த வாழ்க்கை முழுதும் இதுதான் சரி, வேற இல்லை. அவருக்கு அந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த ஒரு வாஞ்சி அப்படி ஒன்றுமே இல்லை. அதுவும் எனக்கு விளங்கல. எனக்கு அந்த காரியம் எப்படி ஒரு கிறிஸ்டியனாக இருந்து மட்டும் இதே தான் வேற ஒன்றும் இல்லை, இது மட்டும் தான் இருக்கலாம் உண்டு, இந்த லிமிட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் மேபி இதுவும் ஒரு கனியாக இருக்கலாம், இல்லாட்டி அவருக்குள்ளே இருக்கிற கனியை காட்டலாம். இப்போ உறவு கொண்டு ரகசியத்தை அறிகிறவன் வந்து மற்றவன் சொல்றதுக்கு ஓப்பனாகவும் இருப்பான். அவன் அதை ஏற்றுக்கொள்றானோ இல்லையோ அது அவனுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப். ஆனால் அந்த கேட்குற காது இருக்கிறா, அதுவும் ஒரு கனியாக இருக்கலாம்ல. இப்போ ஒரு ஆள் என்னட்ட இல்லை இதெல்லாம் சரி இல்லை பாப்பாண்டு பார்க்க, எனக்கு அப்பயே அவன் அப்படி சொல்லிக்கே எனக்கு அவனுடைய மனநிலை இல்லாட்டி அவனுடைய கனி தெரியுது தானே. ஒரு பயம், இல்லாட்டி ஒரு பயம், இல்லாட்டிக்கு ஒரு அலட்சியம், இல்லாட்டிக்கு ஒரு திமிர், இல்லை எனக்கு மற்ற புதுசு ஒன்றும் தெரிய பிடிக்கும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படியும் இருக்கலாம். ஆனால் நான் அதனால தான் நாங்கள் முதல் எபிசோடில் கதைச்ச மாதிரி பேதுரு வந்து பவுலை பற்றி எழுதுகிறார். அவன் சொல்கிறது எனக்கு விளங்கலை, அவன் சொல்கிறது ஏதோ முரண்பாடு மாதிரி இருக்கு, ஆனால் அதை படிங்க சரியா. அப்படி ஒரு மைண்ட் செட் இருந்தாலே நான் நினைக்கிறேன் நாங்கள் கணக்கை படிக்கலாம். இப்போ நாங்கள் இதிலேருந்து கதைக்கிறோம்னா எல்லாரும் ஏதோ படிச்சிருக்கிறோம், இல்லை ஏதோ எல்லாரும். எனக்கு தெரிய நான் 2009 பைபிள் ஸ்கூல் போய்க்கல. எனக்கு பைபிள் ஸ்கூலில் நான் எவ்வளோ பாடம் படித்தேன், எல்லாத்தையும் விட படித்ததில் எனக்கு இந்த வரைக்கும் என்ன சொல்கிறது வேர்த்தான ஒரு இது படிப்பு என்னென்னா, அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, எந்த ஊழியக்காரன் வந்து என்னத்தை படிப்பிச்சாலும் முதல் திறந்த மனசோட அதை கற்றுக்கொள். ஆரம்பத்திலேயே நீ இல்லை இது சரி வராது என்னண்டா எனக்கு தெரிஞ்ச சுவிசேஷத்துக்கு இது இல்லை என்று நின்றுன்னா நீ அப்படியே அதே இடத்துல நின்றுவாய். அதை தான் கற்று தந்தாங்க சரியா. ஸோ அது எனக்கு இந்த வரைக்கும் என் வாழ்க்கையில் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே கிரேட், நைஸ். டைமை பார்த்தா 57 நிமிஷம் போயிட்டு நாங்கள் ஆனால் ரொம்ப டீப்பாக போயிட்டோம். சூப்பர். இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் எடுப்போம். மெட்டப்பட்டு நாங்கள் கல்ச்சரையோ ஸ்கிரிப்சரையோ இல்லை நினைக்கிறேன் அதை நாங்கள் கதைச்சிட்டோம். ஆனால் நான் திருப்பி கேட்குறேன், ஏன்னா நாங்கள் இப்போ சொன்னாங்க ஓகே, நாங்கள் சொன்னாங்க உறவு முக்கியம், உறவு ரகசியங்கள் முக்கியம், அதுக்கு உறவின் மூலமாக தான் எங்களுக்கு ரகசியங்கள் வெளிப்பாடு முக்கியம். வேறு நாங்கள் முதல் சொன்னாங்க தேவன் ஒரு பிதாவா பார்க்கணும், அப்படி பார்க்கல அந்த அந்த கலாச்சாரம்ன்றது எங்களோட இதுக்குள்ளே ஒரு ரோல் ப்ளே பண்ணாது. ஆனால் நான் திருப்பி இருக்கா எல்லா கேள்வியிலையும் போய் கேட்குறேன், நாங்கள் அது அதுக்கு பதில் கொடுத்துட்டோம் ஏற்கனவே, தேவையில்லை ஸ்கிப் பண்ணுவோம். அவங்க கொடுக்கலன்னு நாங்கள் சொல்லுவோம் ஷோட்டா. அப்படி இந்த கேள்வி பதில் ஒரு மதமாக்கிட்டி இல்லைடா, அது உண்மைதான், நீ சொல்கிற உண்மைதான் விளக்கிட்டு. ஆனால் இப்போ பார்ப்போம் ஓகே என்ன கல்ச்சர் நாங்கள் பார்த்துட்டோம், என்ன கல்ச்சர் நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணான். என்ன ஸ்கிரிப்சர்ன்றா என்ன, அது வந்து தேவனுடைய வார்த்தை, அது வந்து நித்தியமாக மாறாத வார்த்தை சரியா, அவரே சொல்கிறார். வேற நாங்கள் சொன்னாங்க ஓகே இப்போ நித்திய ஒரு சத்தியம் மாறக்கூடிய ட்ரெண்ட்ஸோட கிளாஷ் ஆனால் என்ன ஆகும், அது நல்ல கேள்வி. இப்போ நித்தியமாக மாறாத ஒரு வார்த்தை சத்தியம் ஒவ்வொருத்தர் மாறுற ட்ரெண்ட்ஸோட
ஒன்று சேரக்க என்ன நடக்கும், அல்லாட்டிக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்க என்ன நடக்கும்? எக்ஸாம்பிள் இருக்குதா? யா இப்போ எனக்கு தெரிய முந்திய அப்போ எனக்கு ஒரு 13-14 வயசு இருக்கல தமிழ் சர்ச்சில் அப்போ வந்து இந்த ராக் மியூசிக் அது ஒன்றும் இல்லைன்னு தமிழ் கல்ச்சரில் அது இல்லை. அது என்ன எங்களோட கிறிஸ்தவ பாடல்களில் அப்போ எனக்கு ஒரு ஆள் யாரோ ஒரு ஆள் ஒரு இது டேப் தந்தாங்க. அப்போ அதை நான் போட்டுட்டு நான் அங்கே இருக்கிற ஒரு வர்ஷிப் லீடர்ஸ் அவங்களுக்கு கொடுத்தேன். இந்த பாருங்கள் இந்த பாட்டு இருக்குது கேளுங்கன்னு. நான் அதை பெருசாக யோசிக்கல அந்த டைமில். ஏன்னா அவங்க என்ன செஞ்சாங்க, அதை வாங்கிட்டு நான் நினச்சேன் கேட்டுட்டு அடுத்த சண்டே கொண்டு வருவாங்கன்னு தெரிஞ்சுட்டாங்க. அவங்க கொண்டே வரையில. ஓகே, அப்போ நான் கேட்டேன் என்ன அது எனக்கு அந்த கெசட்டியாவது தந்தா நல்லமண்ட. அவங்க அப்போ சொன்னாங்க சீ நான் கேட்டு பார்த்து நான் அதெல்லாம் உலகத்து மியூசிக் எல்லாம் போட்டு கிறிஸ்டியன் மியூசிக், அது கிறிஸ்டியன் பாட்டு தான். சரி, அதை நான் கொடுத்ததே கேட்டால் நாங்கள் வாலிபரா இங்கிலீஷில் இல்லாட்டி தமிழில் சர்ச்சில் பாடலாமண்ணா. அது அவங்க அப்புறம் எனக்கு தரவே இல்லை. கேட்டால் நான் கெட்டு போயிடுவேன் இது பண்ணிட்டாங்க. சரியா, அப்படியா? இந்த மீனிங்கில் சொல்கிறீங்களா? இல்லை இது அப்படி அந்த டைரக்ஷன் தான் போகுது. அப்படி வகைக்கு இப்போ கொரோனா டைமில் பிரசங்கம் வந்து எல்லாம் ஃபேஸ்புக்கில் போகிறது, இன்ஸ்டாகிராமில் டிக்டாக்ல எல்லாம் போயிருக்க முந்தி புத்தகம் சொல்லிக்க சில விஷயத்தில் வந்து நல்லதும் இருக்குதும் கெட்டதும் இருக்குது. அது நல்லதுக்கு பிரயோசனப்படுத்துறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிக்க இப்போ இதை பார்க்க, அது கெட்டதை மட்டும் வச்சு கொண்டு இருக்க வந்து விளங்குது. அந்த இதில் தான் பார்க்குறது. இப்போ ஃபேஸ்புக்கில் இப்போ நான் ஃபேஸ்புக் வந்து வச்சு ரைட்டிங் மார்க் பிளேசஸ் அதுக்கு தான் எடுத்தேன் நான். அப்போ இப்போ இப்படி லைவ் ஸ்ட்ரீம் செய்யணும், அப்படி இங்கே இந்த யூடியூப்பில் போடணும், அதில் போடணும்னு கேட்குறது. இப்போ தான் சபையில் பார்க்க ஏன்னா அதை டெவலப் பண்ணி டெவனுடைய வார்த்தை வந்து உலகம் ஃபுல்லாக பரவணுமென்று அந்த நோக்கத்தில் வேறையாக்கள் நினைக்க அதை வடிவ விளங்காமல் இது தேவையில்லை அது தேவையில்லை இது கூடாதுன்னு சொல்லிக்க என்னை பொறுத்தவரை இப்போ ஒரு ஃபேஸ்புக்கையோ இல்லாட்டி யூடியூப்பையோ போட்டு சொல்கிறது இது கூடாதுன்னு சொல்கிறது அது நான் சென்ஸ். ஏன்டா சில ஆட்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணுற ஆட்களுக்கே தெரியும் அவங்க அதைத்தான் மிஸ்யூஸ் ஆக்குறாங்கன்ட்டு. எல்லாம் பொதுவாக பார்க்க ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ இல்லாட்டி யூடியூப்போ நல்ல ஒரு காரியம். ஆனால் அந்த கெட்ட காரியத்தை அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கே தெரியும். அது அவங்களோட செயல் தானே கெட்டுது. ஆனால் அந்த அந்த பிளாட்ஃபார்ம் வந்து கெட்டது இல்லை தான். கத்தி மாதிரி தான். ஒரு கத்தியை நீ வீட்டில் வச்சு இறைச்சி மிரக்கறியும் வெட்டலாம், இல்லை வெளியே போய் ஆலயம் வெட்டலாம். சரி, நல்ல நல்ல விட நீங்கள் சொன்ன மாதிரி நான் என்ன நினைக்கிறேன்டா, நாங்கள் சபையாக போய்க்கல. எங்களோட மெயின் மிஷன் எல்லா கிறிஸ்தவனுடையும் சபையாக இருக்கட்டும் ஒரு நார்மல் பர்சனாக இருக்கட்டும் என்னென்னா சுவிசேஷம் அறிவிக்கிறது. சரியா, சுவிசேஷம் அறிவிக்கல சில ஆக்கள் இன்னும் முந்திய மாதிரி வீட்டை போய் பெல் அடித்து உள்ளுக்கு போய் சத்தியம் சொல்லுவாங்க. சில ஆக்கள் கேட்டுட்டு வருவாங்க, சில ஆக்கள் அடி வண்டிட்டு வருவாங்க. சில ஆக்கள் இன்னும் துண்டு பிரதியை பிரிண்ட் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனில் போய் இல்லாட்டி சந்தையில் போய் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அப்போ இப்போ நாங்கள் யூத்ஸாக்கள் நாங்கள் இப்போ சோஷியல் மீடியா இப்போ எல்லாம் அப்படி இல்லை. இப்போ நான் ஒரு 2-3 வருஷம் முதல் போய் சொல்கிறேன். சரியா, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிக்கல அவங்க வந்து அதுக்கு எதிராக இருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மியூசிக், இப்போ மியூசிக் ஒரு 10 வருஷத்துக்கு முதல் எங்களோட தமிழ் சர்ச்சஸில் ஒரு ஓகனும் ஒரு தபைலாக இருக்கும். சரியா, அதுக்கு பிறகு ட்ராம் செட் ஒன்று வந்துச்சு, அதுக்கு பிறகு கிட்டார் சொல்லி ஒன்று வந்துச்சு. அதுவும் அந்த க்ரன்ச்சாக போய்ட்டு ஆடுவாங்க. அது இப்போ நோமல், முந்தியெல்லாம் அது செல்லுபடியாது. அது மாதிரி தான் ஃபேஸ்புக் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முதல் அது வந்து கூடாத ஒரு விஷயமா இருந்துச்சு. கொரோனா வரைக்கும் அதில் தான் எல்லா சண்டே சர்வீஸும் லைஃப் போகும். அதனால் எந்த பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, இப்போ நாங்கள் வந்து உண்மையாக ஒரு ரீச் எடுக்க போகிற ஒரு கிறிஸ்தவர்களால் அடிக்கிற ஒரு சபையாக இருக்க போகிறோம்டா நாங்கள் வந்து இனோவேட்டிவாக இருக்கணும். வேறு நாங்கள் வந்து ஓப்பனாக இருக்கணும் டெவலப் பண்ணுறதுக்கு. சரியா, நாங்கள் சொல்கிறோம் ஓகே வார்த்தை மாறாது சொன்ன மாதிரி கலாச்சாரங்களும் ட்ரெண்ட்ஸும் மாறிக்கொண்டிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒரு சபையாக இல்லாட்டிக்கு ஒரு இண்டிவிஜுவலாக சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு மீடியமாக நபராக
நாங்களும் அந்த காலத்தோட போய்கொண்டிருக்கணும். Yeah. அது தேவன் எங்களுக்கு தந்த ஒரு ஞானம். நாங்கள் அது மாறிக்கொண்டு போகிறதால நாங்கள் சொல்லல வார்த்தையை மாற்றணும் உண்டு. இல்லை, வார்த்தை ஒரு மெசேஜ் ஒரே மாதிரி, மெசேஜை நாங்கள் கொண்டு போகிற விதம் தான் மாறணும். விளங்குதா? ஏன்டா இப்போ நான் துண்டு பிரதியை செஞ்சு கொண்டு ஒருத்தர் மடுக்க ரெண்டு அழுதுனேன்டா அது வந்து என்னுடைய முட்டாள்தனம் ஒழிய அவங்ககிட்ட பிள்ளை இல்லை. அவங்க பிசாசு அவங்கள்ட்ட கண்களை மூடி இருக்கிறான் அப்படி ஒன்றும் இல்லை. நான் ஞானமாக இருந்து அதை பாவிக்க தெரியாததால தான் ஒருத்தரும் வேண்டலை. விளங்குதா? டச்சில் ஒரு வார்த்தை இருக்கு, எது கோஷ் மித்துச்சு ஒது கோஷ் மித்துச்சு. யா, தமிழில் சொன்ன போகிறா கஷ்டம். நீ முதலாவது டைமோட சேர்ந்து போகணும், இல்லாட்டி டைம் முடிய நீ போயிடுவாய். அப்படிதானே? அப்படிதான். ஒன்றில் நீ டைமோட போகணும், இல்லை டைம் உன்னை கொண்டு போயிடும். உன்னை கொண்டு போயிடுமா? அப்படி சொல்லலாம். அதனால இப்போ இதில் ஒரு கன்க்ளூஷன்ஸ் ஒன்றும் இல்லை, அது பர்சனல் ஒப்பீனியன் தான். நாங்கள் வந்து ஓப்பனாக இருக்கணும் ட்ரெண்ட்ஸுகள் மாறி. இல்லை, இது பர்சனல் ஒப்பீனியனை விட இது உண்மை. உண்மையா? ஓகே, நாங்கள் அவங்கள அப்போ அது உண்மை, அது உண்மை. சாரி, ஏண்டா இயேசுவும் ட்ரெடிஷனுக்கு ஒத்து போயில ஒரே. யா, அவர் யூதருக்கு இந்த பரிசேயன் சதுசேயன் அவன் இவனையெல்லாம் கிழிச்செறிஞ்சு விட்டார். சரி, அவர் ஒரு இடத்துல கதைக்கிறார். இப்போ நாங்கள் எங்கட நார்மல் கதையில் கதைக்க போனால் அவர் எப்படி சொல்கிறாருண்டா, என்னது ஊரன்ஸ் வேசினுடைய பிள்ளைகள் என்று அவர் சொல்றாரு. சரியா? எப்படி சொல்றாருண்டா, விபச்சார ஜெனரேஷன், சந்ததி என்று சொல்றாரு. அவர் சொல்றார், இவங்க இப்படி நடிச்சண்டு திரிகிறாங்க, ட்ரெடிஷனை பார்த்துண்டு திரிகிறாங்க, இவங்க இப்படிப்பட்டவங்க. விளங்குதா? அவர் வந்து ட்ரெடிஷனுக்கு ஒத்து போயில. ஏனெண்டா ட்ரெடிஷன் வந்து நீ சொல்கிற மாதிரி அது காலத்துக்கு காலம் மாறும். ட்ரெடிஷன் வந்து தேவனை உனக்கு பிதாவாக காட்டாமல் போகுமண்டா அது ஒரு கெட்ட விஷயம். அது பாரம்பரியம் உனக்கு கடவுளை எங்களோட தேவனை பிதாவாக காட்டாமல் ஒரு கடவுளை எங்கேயோ ஒன்று மறைச்சி வச்சிருக்குமெண்டா அது ட்ரெடிஷன் இல்லை, அது பிசாசுடைய ஒரு ஒரு நடத்தை. ரொம்ப சிம்பிள். அதை நாங்கள் வடிவுபடுத்தி இது நாங்கள் கலாச்சாரம் சொல்லி கொண்டு இல்லை. ஆனால் அது என்ன இப்போ இவங்களுக்குள்ள என்ன, இப்போ தியோலஜன்ஸுக்குள்ள வேத பண்டிதர்களுக்குள்ள ஒரு இது இருக்குது. என்னென்னா, ஏதாவது ஒரு ஜெனரேஷனை இல்லை ஒரு சமுதாயத்தை பிசாசுக்கு பிளான் இருக்குமெண்டா, அதை நாசமாக்கணுமெண்டா ஒரு திட்டம் இருக்குமெண்டா, அவன் என்ன செய்வான், அவன் பிளானை வந்து ட்ரெடிஷனாக மாற்றுவான், கல்ச்சராக மாற்றுவான். விளங்குதா? இப்போ அவன் நேர வந்து இப்படி செய்யுங்கோண்டா ஒருத்தனும் செய்ய மாட்டான். அவன் என்ன செய்வான், அதுக்கேற்ற வாழ்க்கை முறையை இன்ட்ரெஸ்ட்டுகளை எங்களுக்கு தருவான். சரியா? அல்லாட்டி இப்படி சொல்லலாமா? என்ன இப்போ சில புள்ளியாகவும் புரிஞ்சுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் சொன்ன விதத்தில் சில எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கலாச்சாரம் வந்து அவன் தான் அப்படி சொல்லலாம். அப்படி சொல்கிற இல்லை, சில வேளை இப்படி சொல்லலாம், அல்லாட்டி இப்படி சொன்ன வடிவாக இருக்கும். அந்த கலாச்சாரத்தை பிடிச்சி அதுக்கு நான் விசுவாசமாக இருக்கணும் என்ற மைண்ட் செட்டை அவன் கொண்டு வருவான். அப்படி சொல்லலாம். இல்லாட்டி நான் எப்படி யோசிக்கிறேன்டா, எந்த கலாச்சாரம் எந்த பாரம்பரியம் உன்னை தேவனை பிதாவண்ட உறவன்ல இருந்து பிரிக்குதோ அது வந்து சரியானது இல்லை. அதுக்காக தமிழ் கலாச்சாரம் தப்புன்னு சொல்லலை, அது அப்படி நாங்கள் கதைக்கல. இப்போ உதாரணத்துக்கு ஒரு எனக்கு நடந்துச்சு. நான் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா போயிருந்தேன் ஒரு சர்ச்சுக்கு. அப்போஸ்தலர் ஆல்ஃப் லூகாவோ, அவர் அந்த இது ஸ்வான்சிக் வினூத்தன்ல எல்லாம் முருகா போட்டு கிழிச்சு விட்டாங்க. அவர் ஒரு மரிச்சால உயிரோடு எழுப்பினார், அதுக்கு போட்டு படுத்தி விட்டாங்க. சரியா? ஸோ அது முடிஞ்ச அடுத்த கிழமை நான் அங்கே போனேன். அப்போ அங்கே போனால் இங்கே அங்கே என்ன வீல் சேரில் இருக்கிறவன் எழும்புறான், அது நடக்குது, இது பயங்கரமாக எல்லாம் ஆண்டவர் கிரியை செய்கிறார். அவங்க ஆராதிக்கிறாங்க இல்லையா, எல்லாம் டான்ஸ் ஆடி ஆராதிக்கிறாங்க. ஆராதனை முடிஞ்சோடனே நான் எழும்பி கியோஸ்க்கு போனேன், ஏதாவது குடிக்க வாங்குவோம். சரியா? நான் அங்கே போகிறேன்னு ஒரு இந்தியன் பிரதர் வந்து என்னிட்ட கேட்டார், இஸ் தட் அ சர்ச் ஆர் அ டிஸ்கோதேக்?
ஆனால் இப்போ யோசிச்சோம், அடா பாவி, இவ்வளவு விஷயம் நடக்குது, ஆண்டவர் இவ்வளவா பயங்கரமாக கிரியை செய்கிறார், அவருக்கு பிரச்சனை என்ன, அவங்க ஆடுறது சரியா, அவர் நினைச்சார் இந்தியாவில் மாதிரியே இங்கேயும் இருக்கணும். இது அவன்ட நாடு, அவன்ட கல்ச்சர், அவன் ஆண்டவர் அப்படித்தான் இது என்ன சொல்றது ஃபயன் செலிப்ரேட் பண்ணான், கொண்டாடுறான். ஸோ அதை நாங்கள் பிள்ளையா நினைக்கல. இப்போ நாங்கள் கன்க்ளூஷனாக சொல்லணுமெண்டா அகெயின் நாங்கள் வார்த்தையை வாசிக்க நாங்கள் இந்த எபிசோடில் தான் சொன்னாங்க, மறந்துட்டு நாவலில் நின்றுக்கு போகுது. நீங்கள் வாசிக்கல, நீங்கள் முதல் என்னத்தை படிச்சிங்களோ அதை மறந்துட்டு இல்லாட்டி அதை இரேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் படித்து கற்றுக்கொள்ள ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த வெளிப்பாடுகள் கிடைக்கும். இல்லாட்டிக்கு நீங்கள் இன்னும் தொடர்ந்து வந்த அந்த பாரம்பரியங்கள் அந்த ரிவலேஷன்ஸுக்கு தடையாக இருக்கலாம். ரிவலேஷன்ஸ் அப்படியே வந்து தட்டும், ஆனால் அந்த ட்ரெடிஷன் அந்த கதவை திறக்க முடியாமல் அப்படி வச்சுருக்கோம், அப்படி சொல்லலாம். ஓகே, நான் நினைக்கிறேன் இதோட முடிப்போம். இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குது, நாங்கள் அதை அடுத்த எபிசோடில் பார்ப்போம், கிரேஸை பற்றி. சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். உங்களுக்கு எல்லாருக்கும் ஏதாவது டேக் இருக்கா இந்த தேமா பற்றி? இல்லாட்டி கடைசி வார்த்தை இருக்கா? இல்லாட்டி கேள்விகள் இருக்கா? இல்லையா? ஓகே, அப்போ நாங்கள் இந்த எபிசோடை முடிப்போம். தேங்க்யூ அகெயின் நீங்கள் இந்த எபிசோடில் எங்களை ஜாயின் பண்ணினதுக்கு. அகெயின் நாங்கள் இன்னும் தொடக்கத்தில் இருக்கிறோம், டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் இருந்திருக்கும், அதை மன்னியுங்க. நாங்கள் இனி வேறு எபிசோடுகள் அதை நாங்கள் திருத்த பார்க்குறோம். அண்ட் நீங்கள் எங்களோட சேனலை லேட் ஆகிட்டு 11 மணி வேறு நாளைக்கு ஃபேரியன் போகணும், விடுமுறைக்கு இல்லாட்டிக்கு ட்ராவல் பண்ண போகணும். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், வேறு மணி அடிங்க. அந்த பெல் ஐக்கனை அமர்த்தினீங்கன்னா புதுசாக வர எபிசோட்ஸில் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அதர்வைஸ் நீங்கள் உங்களுக்கு கேள்விகள் இல்லாட்டிக்கு ஏதாவது சப்ஜெக்ட் வேணுமெண்டா ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள், அந்த லிங்க்கை நாங்கள் கீழே போடுவோம். வேறு எங்களோட இமெயில் அட்ரஸ் hey@epignosis-podcast.com, அதுலேயும் நீங்கள் உங்களோட ரிக்வெஸ்ட்களை போடலாம். ஏதாவது கிரிட்டிக் இருந்தால் கண்டிப்பாக எழுதுங்க, எல்லாத்துக்கும் நாங்கள் ஓப்பனாக இருக்கிறோம். இந்த பாட்காஸ்ட் யூடியூப்பில் மெயினாக போடுவோம், ஸ்பாட்டிஃபைலையும் போடப்படும். வேறு இன்னும் ஒரு முக்கியமான காரியம், நீங்கள் ஏதாவது ஒரு சர்ச் தேடுறீங்கன்னா, நீங்கள் போய் தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஸ்விஸில் இருந்தீங்கன்னா இங்கே மேலினில் பாசலுக்கு பக்கத்தில் ஸ்ப்ரிங் ஆஃப் லைஃப் சர்ச் எங்களோட சபை இருக்குது. ஒவ்வொரு சண்டேயும் 10:30 நாங்கள் அங்கே ஆராதனை ஸ்டார்ட் பண்ணுவோம். நார்மலாக ஜெர்மன் பாஸ்லேயும் இங்கிலீஷ் பாஸ்லேயும் அந்த ஆராதனை நடக்கும். தமிழாக்கள் வந்தால் நாங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுவோம். உங்களுக்கு யாரும் தெரிஞ்சால் அவங்கள நீங்கள் இங்கே அனுப்பலாம். எஸ், அது மாத்திரம் இல்லை, மற்றபடி நன்றி வந்ததுக்கு. எதாவது சொல்ல போகிறீங்களா? போவோமே இல்லை நாளைக்கு. Okay, thank you guys. See you in the next episode. Bye. God bless you. Sauber. கேமரா வேலை செய்து தெரியா? அது பாப்போம், எடிட்